ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டின் 3வது மாதம், இதன் முதல் பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. इस साल के तीसरे महीने की जो पहली पवित्र आराधना में हम यहाँ पे इकट्ठे हैं, तो परशु धन्यवाद करता हूँ. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. परमेश्वर के वचन को परमेश्वर के समूह में ध्यान करेंगे. இன்றைய தினத்திலே நான் கொடுக்க போகும் செய்தியின் தலைப்பு, आज के दिन जो संदेश का जो मुख्य है, இயேசுவின் மறுரூபம், यीशु मसीह का जो है रूपांतर. இந்த சம்பவத்தை நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் நாம் அதாவது வாசிக்கிறோம். इस संभावना को हम जो है मत्ती और मार्क का जो सुसमाचार में हम देखते हैं. யாராவது ஒருவர் மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. कोई उठ खड़ा होकर मत्ती जो 17 के जो पहले कुछ वचन को पढ़ ले. அதில் 2வது வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 17:2. से मैथ्यू 17:2 को कोई पढ़िए. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, और வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. वो उनके सामने रूपांतर हुआ और उसका मुंह सूर्य के समान चमका और उसका वस्त्र ज्योति के समान उजला हो गया. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 9ஆம் அதிகாரம் 9वां अधिकार 28 to 36 வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 28 से लेके कुछ वचन में ये संभव लिखा गया. யாராவது ஒருவர் 29வது வாக்கியத்தை வாசிக்கலாம். லூக்கா 9:29. लूक 9:29. ஹalleluya हालेलुया. இங்கே மத்திய எழுதின சுவிசேஷ எழுத்தாளர் यहाँ जो मत्ती सुसमाचार दो 6 நாட்களுக்கு பின்பாக ஒரு மலையில் மேல் ஏறினார் என்று இந்த 2 சுவிசேஷாளர்களும் எழுதுகிறார்கள். ऐसे 6 दिन के बाद ऐसे वो पहाड़ पे चले गए थे. இந்த 6 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது பொதுவாக இந்த சுவிசேஷ எழுத்தாளர்கள் பொதுவாக பயன்படுத்துகிற அதாவது ஒரு வாக்கியங்களாகும். ये 6 दिन जो है आमतौर पे ऐसे सुसमाचारक जो है इसे इस्तेमाल करते हैं. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு வாரத்திற்கு பின்பு நடந்த சம்பவம். इसका अर्थ ये है कि एक हफ्ते के बाद हुआ ये संभावना है. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு यहाँ पर यीशु मसीह जो उनके साथ 3 பிரதான அப்போஸ்தலர்களை அதாவது கூட்டிக் கொண்டு அதாவது ஒரு மலையில் மேல் ஏறுகிறார். 3 प्रधान प्रेरितों को अपने साथ में लेके जो पहाड़ पे चलते हैं. இந்த 3 பிரதான அப்போஸ்தலர்களும் ये 3 प्रधान प्रेरित जो है நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய காலத்திலே ये प्रभु यीशु मसीह के सेवा के समय में பல முக்கியமான சம்பவங்களில் அதாவது அவர்கள் அதாவது இருந்ததாக நாம் அதாவது சுவிசேஷங்களிலே நாம் அதாவது படித்து அறிந்து கொள்ளலாம். कई मुख्य घटनाओं में ये वहां पे मौजूद है करके இயேசுவின் வாழ்க்கையிலே அதாவது இந்த மறுரூபம் என்றதாவது இந்த நிகழ்ச்சி ஒரு விசேஷித்தது ஒரு சம்பவமாகும். यीशु मसीह की जिंदगी में एक रूपांतर के एक विशेष एक संभावना था. அவர்தான் தம்மோடு அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற அப்போஸ்தலர்களை கூட்டிக் கொண்டு अपने साथ पतरस, याकूब और यूहन्ना को अपने साथ लेके அவர்தான் ஒரு உயர்ந்த மலையில் மேல் ஏறினார் என்று அதாவது இந்த எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். एक ऐसे ऊंचे पहाड़ में वो चले गए. அவர் உயர்ந்ததாவது மலை, एक ऊंचा पहाड़. இது பொதுவாக பாரம்பரியமாக ये एक पारंपरिक है. தாபோர் மலை என்று சொல்லுகிறார்கள். एक पारंपरिक एक ताबोर एक चट्टान. இது 1900 அடி உயரம் உள்ளதாவது ஒரு மலையாகும். एक 1900 फुट के अनुसार ऊंचाई पे 580 மீட்டர் உயரம். 580 मीटर जो है वो चौड़ाई. இது செசரியா பிலிப்புக்கும் கப்பர்நகூமுக்கும் போகிற வழியில் இந்த மலை இருக்கிறது. ये सेसरिया फिलिप और जो उस क्षेत्र के जाने के रास्ते में சில வேத பண்டிதர்கள் कुछ शास्त्री जो है ஹெர்மோன் மலை என்று சொல்லுகிறார்கள். ये एक ऐसी दूसरे पहाड़ करके कहते हैं. இந்த ஹெர்மோன் மலை 9300 அடி உயரம் கொண்டது ஒரு மலையாகும். और ये पहाड़ पे जो ये भी 1900 जो फुट जो ऊंचाई थी. இது மிகுந்த உயரமானது பெரிய ஒரு மலையாகும். ये बहुत ही पहाड़ों में भी सबसे ऊंचा पहाड़ है. இந்த மலையில் அதிகமாக பனி பொழிகிற ஒரு பகுதியாகும்.
ये पहाड़ में अधिक से अधिक जो है बर्फ और वो ठंडी होता है। இப்பொழுது அதாவது வடதாவது இஸ்ரவேலின் அதாவது பகுதியில் அதாவது இருக்கிறதா இந்த எர்மோன் மலையிலே ये भी जो इसराइल के जो क्षेत्र में ये पहाड़ है, நம்முடைய தேசத்தில் எப்படி அதாவது ஜம்மு காஷ்மீரில் ஏதாவது பனி ஏதாவது மழை ஏதாவது பொழிகிறதோ, हमारे देश में कैसे जम्मू कश्मीर वहाँ पे जो बर्फ होता है, ரோடு எல்லாம் அதாவது பனி கட்டினால் ஏதாவது நிரம்பியிருக்கிறது போல ऐसे रोड पूरा जो बर्फ से ढक जाता है, இந்த எர்மோன் மலையிலும் அதாவது முழுக்க கம்ப்ளீட்டாக அதாவது பனி தான் இருக்கும். ये एर्मोन जो पहाड़ है ये भी कंप्लीट जो है ये बर्फ से ढका हुआ है। ஒருவேளை இயேசு அதாவது அங்கேதான் போயிருந்தால் हो सकता है कि यीशु मसीह वहीं पे गए होते थे, அதாவது 4 பேரும் அதாவது குளிரில் அதாவது அவளை சிக்கியிருப்பார்கள். चारों जो है ठंडी में तकलीफ होता था, ஆனால் அவர் அங்கே ஏறினாரா இல்லையா என்று சொல்லி சரியாக தெரியவில்லை. लेकिन वो वहाँ पे ऊपर गए कि ऐसा पता नहीं। ஆகிலும் செசரியா பிலிப்பு அதாவது இங்கே அதாவது கப்பர்நகூம் அதாவது வழியில் அதாவது இதுவும் இந்த மலையும் அதாவது அங்கேதான் இருக்கிறது. लेकिन फिर भी सेसरिया फिलिप कैपर्नम जो है वहाँ पे ये पहाड़ था। ஆனால் இயேசு அதாவது பாரம்பரியமாக தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதாவது நம்பப்படுகிறது இந்த தாபோர் என்னும் மலையில் தான். लेकिन जो पारंपरिक जो मान्यता ये ताबोर पहाड़ है, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது மறுரூபமானார் என்று சொல்லி அதாவது மத்தேயும் அதாவது லூக்காவும் எழுதுகிறார்கள். इस पहाड़ में जो है यीशु मसीह जो रूपांतर हुआ, இயேசு அதாவது இந்த 3 பேருக்கு முன்பாக அதாவது அவர் மறுரூபமானார். यीशु मसीह ये तीनों व्यक्तियों के बीच में रूपांतर हुआ। அவர் அதாவது மனிதனாக அதாவது ஜனங்கள் மத்தியில் அதாவது ஊழியம் செய்து வருகிறார். और मनुष्यों के बीच में सेवा कर रहे हैं, அவர் அதாவது தேவனுடைய அற்புத கிரியைகளை செய்கிறார். परमेश्वर के अद्भुत कार्यों करते हैं, தேவனுடைய வார்த்தைகளை அவர் போதிக்கிறார். परमेश्वर के वचन को प्रचार करते हैं। இப்பொழுது தன்னை அதாவது இறைவனுடைய அதாவது சாயலில் அதாவது இறைவனாக அதாவது அவர்களுக்கு அதாவது வெளிப்படையாக தென்படுகிறார். और अब जो है खुद को परमेश्वर के रूप में खुद को बताते हैं। மறுரூபம் என்றதாவது காரியம், रूपांतर जो एक कार्य है, அதாவது வேதாகமத்தில் அதாவது ஆதியாகமத்தில் முதலாவது வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் शास्त्र में जो उत्पत्ति से लेके जो प्रकाशित वाक्य ஒருவரும் அடையாத அதாவது ஒரு நிலையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அவர் அதாவது மறுரூபம் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. कोई भी उस जगह तक पहुंचे जहाँ पे यीशु मसीह ने पहुंचे। மறுரூபம் என்றால் என்ன? रूपांतर मतलब क्या है? உரு மாற்றம், जो अपने जो रूप को बदलना, நம்முடைய உடல் அதாவது கம்ப்ளீட்டாக மாறும் அதாவது ஒரு நிலை. हाँ, जो हमारे शरीर को जो कहते हैं ट्रांसफॉर्मेशन, वो कहते हैं। அதாவது தமிழ் நம்முடைய அதாவது வேதாகமத்தில் அதாவது மறுரூபம் என்று சொல்லி இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ऐसे तमिल में से मरुरूपम करके ऐसे ट्रांसलेशन हुआ है। கத்தோலிக்க வேதாகமத்தில் படித்தீர்கள் என்றால் அங்கே உரு மாற்றம் என்று சொல்லி அது இருக்கும். कैथलिक बाइबल में ऐसे कुछ दूसरा शब्द वापरा है। வடிவத்தில் அதாவது மாற்றம், जो है जो दिखने में जो बदला हुआ। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக, परमेश्वर के नाम की महिमा। இந்த 3 தான் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபம் ஆனார் என்று அது வேதம் நமக்கு அது கற்பிக்கிறது. तीनों प्रेरितों के जो मौजूदगी में परमेश्वर यीशु मसीह रूपांतर, இது ஒரு அற்புதமானதான ஒரு நிகழ்ச்சியாகும். ये एक बहुत ही अद्भुत एक संभावना है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता परमेश्वर धन्यवाद। அவருடையதான முகம் பிரகாசித்தது, उनका जो चेहरा प्रकाशित அது சூரியனை போல் பிரகாசித்தது என்று சொல்லி தான் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். वो सूर्य के समान जो है प्रकाशित हुआ। ஆனால் அது லூக்கா எழுதினதான அந்த எழுத்தாளர் எழுதும் பொழுது, लेकिन लूका रचित सुसमाचार में அவர் लिखा है, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் மறுரூபமானார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். वो प्रार्थना करते समय उनका रूपांतर हो गया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर धन्यवाद। அப்ப இயேசுவின் ஜெபத்தின் வல்லமை பாருங்கள், यीशु मसीह की प्रार्थना के सामर्थ्य देखिए। அவருடைய ஜெபத்தின் வல்லமையினால் அவர் சகலத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். प्रार्थना के सामर्थ्य के द्वारा सभी चीज पे उनका प्रभुता था। இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மறுரூபமானார் என்று இங்கே லூக்கானவர் எழுதுகிறார். लूका रचित सुसमाचार में लिखा गया प्रार्थना करते समय रूपांतर हो गया। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஒரு ஊக்கமான வேண்டுதல் ஜெபம் செய்யும் பொழுது, परमेश्वर के बच्चे हम जो तीव्रता से प्रार्थना करेंगे, நம்முடைய ஆன்மாவிலே நம்முடைய உள்ளான நிலையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்த முடியும் என்பதை இது நமக்கு கற்றுத் தருகிறது. हमारे आत्मा में हमारे अंतरंग में परमेश्वर एक बड़ा बदलावट ला सकता है। இயேசுதான் தனியாக அவர் மகிமை அடைந்தார் என்று இந்த எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். यीशु मसीह जो अलग से जो है वो महिमा हुआ था। ஆனால் இயேசு தம்முடைய ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுது, लेकिन यीशु मसीह अपने प्रार्थना में प्रार्थना करते समय யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே, யோவானா 1:14, யோவான் 1:14, जॉन 1:14,
ஹalleluya. Hallelujah. இங்க அப்போஸ்தலர்கள் அது எழுதுகிறதாவது இந்த சத்தியம் என்னவென்றால், यहाँ प्रेरित जो लिख रहे हैं सत्य क्या அது बात है? பிதாவுக்கு ஏற்றதாது மகிமைக்கு ஒப்பானதாது ஒரு மகிமையாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். वो पिता के जो योग्य एक महिमा का था करके कहते हैं. அது மாத்திரமல்லதாது இயேசுவினதாது அந்த மறுரூபத்தை தாது அப்போஸ்தலர்கள் நேரடியாக தரிசித்தார்கள். और यीशु मसीह के जो रूपांतर को प्रेरितों ने अपने आंखों से देखा. 2 பேதுரு 1 16 வாக்கியத்திலே, दूसरी पत्रस 2 பேதுரு 1:16 1:14 வாசிங்க. ஹalleluya. அப்ப இயேசுவின் வல்லமையும் அவரது மறுபடியும் இவ்விதமாகவே வரப்போகிறார் என்பதை அதாவது அப்போஸ்தலர்கள் தெரிவிக்கிறார்கள். यीशु मसीह के सामर्थ को दोबारा इसे आने वाले करके प्रेरितों को दिखाते हैं. இயேசு தம்முடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறார். यीशु मसीह अपनी ईश्वरता को बताते हैं. அவருடைய முகமதாவது சூரியனை போல் பிரகாசித்தது. उनका चेहरा जो है सूर्य की तरह प्रकाशित. அவருடைய வஸ்திரமதாவது வண்ணானினாலதாவது வளக்கக்கூடாததாவது வெண்மையாக சுத்த வெண்மையாக அது மாறியது. उनका जो वस्त्र इतना सफेद था शायद कोई धोबी भी इतना सफेद नहीं करता. அது வெளிச்சமாக மாறியது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. प्रकाश में बदल गया. அவருடைய முகமதாவது பிரகாசித்தது. उनका चेहरा जो प्रकाशित था. அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்ததால் ஜெபித்ததினாலே, वो परमेश्वर समूह में बैठ के प्रार्थना कर रहे थे. தேவனுடைய மகிமைதான் அவருடைய முகத்தை அவருடைய சரீரத்தை மூடியது. परमेश्वर की महिमा जो है उनको ढक लिया. இந்த மறுரூபம் என்று சொல்லப்படுகிறது. ये रूपांतर जो कहते हैं, இது வெளிப்படையானதாவது ஒருதாவது நிகழ்ச்சி, வெளிப்படையாக ஒரு மாற்றம் அதாவது இல்லை. ये जो एक बाहरी तौर से एक ट्रांसफॉर्मेशन नहीं है. உள்ளே இருந்து வெளிப்புறமாகவே கம்ப்ளீட்டாக அதாவது he was அதாவது transformed, he changed. वो अंदर से लेके बाहर तक कंप्लीटली जो है पूरा बदल गया. இயேசு தம்முடைய மகிமை தம்முடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்தினார். यीशु मसीह जो अपनी महिमा जो अपने प्रेरितों को उन्होंने बताया. இங்கேதான் யோவான் 17 வாக்கியத்திலே, जॉन 17:24 17:24 17:24 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. धन्यवाद. பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த மகிமையை அதாவது அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் காணும்படியாக, पिता ने जो पुत्र को दिया महिमा जो प्रेरित देखने के लिए, அந்த மகிமை நான் அதாவது என்னுடைய சீஷர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். वो महिमा मैं मेरे प्रेरितों को देता हूं करके वो कहते हैं. அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் அதாவது நிகழ்ந்தது. तब एक संभावना वहां पे हुआ. இயேசுதாத மறுரூபம் அடைந்த அந்த தருணத்திலே, यीशु मसीह जो रूपांतर उस समय में, மோசேயும் எலியாவும் அதாவது இயேசுவுடன் வந்ததாவது அவர்களாவது நின்றார்கள். मूसा और जो एलियास जो है यीशु मसीह के दो बगल में खड़े रहे. மோசேதாவது இயேசுவுக்கு முன்பதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். मूसा जो है यीशु मसीह के 2000 साल पहले जिए हुए व्यक्ति. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்ததாவது மோசே எப்படிதாவது இயேசுவுடன் வர முடியும்? 2000 साल पहले जिया हुआ जो मूसा है कैसे यीशु मसीह के पास आ सकता? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. पिता परमेश्वर धन्यवाद. இங்கேதாவது சீனாய் மலையிலதாவது மோசேயானதாவது 40 பகல் 40 இரவு அவரதாவது சீனாய் மலையிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். या मूसा जो है 40 दिन और 40 रात जो है सीनाई पर्वत पे वो प्रार्थना कर रहा है. அவர் தேவனோடு உறவாடி தேவனுடைய கட்டளைகளை பெற்று परमेश्वर के साथ रह के परमेश्वर से प्रमाण उसे प्राप्त किया. மலையிலிருந்து அவர் இறங்கினார். और वो फिर पहाड़ से नीचे उतरे. அவர் இறங்கி இஸ்ரவேலரோடு அவர் தேவன் தனக்கு காண்பித்த வெளிப்பாடுகளையும், और परमेश्वर ने उनको दिया जो प्रकटीकरण, தேவனுடைய நியாயங்களையும் அவர் விளக்கி காண்பிக்கிறார். और परमेश्वर के न्याय के बारे में उन्होंने उसको स्पष्टीकरण दिया. அவர் முதல் முறை சீனாய் மலையில் பெற்றதாவது பிரமாணத்தை அவரை உடைத்து போட்டார். और पहली बार जो है जो सीनाई पर्वत में प्रमाण मिला था उन्होंने तोड़ दिया था. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமல் அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தம் அவர் ஆத்திரத்திலே அவர் முதல் முறை ஆண்டவருடைய பெற்ற அந்த பிரமாணத்தை உடைத்து போட்டார். इजरायली लोगों की जो है जो गलत कामों को देख के वो गुस्से में उन्होंने तोड़ दिया. ஆண்டவர் மறுபடியும் மேலே ஏறி வான்னு சொல்லி கூப்பிட்டார். परमेश्वर ने दोबारा तू पहाड़ पे आ जा. மோசே மறுபடியும் மலைக்கு ஏறி சொல்லுகிறார். मूसा दोबारा पहाड़ पे चला गया. ஆண்டவர் மோசேக்கு 2 கற்பலைகளை மறுபடியும் எழுதி அவருடைய கரத்திலே கொடுக்கிறார். परमेश्वर ने दोबारा पत्थर पे जो है प्रमाण को लिख के मूसा को दिया. அந்த பிரமாணத்தை வாங்கி கீழே வந்த உடனே उस प्रमाण को लेके नीचे आते ही மோசே முகம் பிரகாசித்தது. मूसा का चेहरा जो प्रकाशित है. யாத்ராகமம் 34 வாக்கியத்திலே, யாத்ராகமம் 34:30 34:30 को पढ़िए.
ஹalleluya. Hallelujah. இங்கேதாவது இந்த மோசேயும் அதாவது தேவனுடைய சமூகத்தில் இருந்தது நிமித்தம், या मूसा परमेश्वर के समूह में बैठे इसलिए, தேவனோடு உறவாடின நிமித்தம், परमेश्वर के साथ जो है बातचीत के, தேவனுடையதாவது கற்பனைகள் ஏதாவது கற்று ஏதாவது பெற்றது நிமித்தம், परमेश्वर से जो प्रमाण को प्राप्त किया इसलिए, தேவனுடையதாவது முகத்தில் ஏதாவது இவருடைய முகத்தில் ஏதாவது ஒளி பிரகாசித்தது என்பதா. इनके चेहरे में जो एक प्रकाश जो है निकल आया. தேவனோடு அதாவது இருக்கிறவர்கள், परमेश्वर के साथ जो रहते हैं, தேவனோடு உறவாடுகிறவர்கள், परमेश्वर के साथ जो बातचीत करते हैं, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள், परमेश्वर के साथ जो फेलोशिप में रहते हैं, தேவனுடைய மகிமையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். वो परमेश्वर जो महिमा है वो महिमा वो पाते हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பார்க்கும் பொழுது इस्राएल के लोग जो मूसा को देखा, அவருடைய முகம் பிரகாசித்தது. उसका चेहरा जो है प्रकाशित हुआ. நீர் எங்களோடு பேச வேண்டாம், उन्होंने कहा कि तू हमसे बात ना कर. அதாவது நாங்கள் அதாவது உம்மோடு நேரடியாக பேச எங்களால் முடியல. हम जो है चेहरे देख के बात करने के हम नहीं हो रहे. மோசே என்ன செய்தா தெரியுமா? मूसा ने क्या किया? தன்னுடைய ஏதாவது முகத்திலே ஏதாவது ஒரு திரையை ஏதாவது போத்திக்கிட்டாரு. उसने अपने चेहरे में एक पर्दा रखा कर लिया. அந்த ஏதாவது திரை ஏதாவது அந்த ஏதாவது ஒரு கவரிங் ஏதாவது ஒரு வெயில் ஏதாவது இப்ப பெண்கள் ஏதாவது இப்ப ஏதாவது முக்காடு போடுகிறாங்களா? ऐसे जो स्त्रियां जो ऐसे ऐसे या घूंघट पहनते हैं, அந்த ஏதாவது ஒரு ஏதாவது முக்காடை ஏதாவது போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் ஏதாவது இஸ்ரவேலோடு ஏதாவது மோசே பேசினார். ऐसे उन्होंने जो एक पर्दा अपने चेहरे में रखा और उन्होंने फिर लोगों से बात की. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. खुदा परमेश्वर धन्यवाद. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கும் பொழுது, ये प्रेरित पौल जिसका जब इसका स्पष्टीकरण देते हैं, பாருங்கள் அதாவது தன்னுடைய நிருபத்தில் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7-8 வாக்கியங்களிலே, 2 कोरिन्थियंस 3 और 2 கொரிந்தியர் அதாவது 3 எழுத்துக்களினால் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஹalleluya. Hallelujah. இங்கேதாவது மோசேயின் ஊழியத்தை குறித்ததாவது இங்கேதாவது பவுல் ஏதாவது எழுதுகிறார். या मूसा के सेवा के बारे में प्रेरित पौल लिखते हैं. மோசேயின் அனுபவத்தை ஏதாவது இவர் எழுதுகிறார். मूसा के अनुभव को जो लिखते हैं, மோசேயின் ஏதாவது ஊழியமானதாவது அதுதாவது மரணத்திற்கு ஏதுவானத ஊழியம். मूसा का जो सेवा था मृत्यु के का जो योग के काम का था, அதுதான் ஒளிந்து போகும் மகிமையாகும். वो जो एक दिन खत्म होने वाला सेवा था. தேவனுடைய மகிமை தான் மோசேயானவர் பெற்றிருந்த போதிலும், परमेश्वर का जो महिमा मूसा ने पाया तो भी, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மோசேக்கு அவர்களாவது கொஞ்ச காலம் தான் கீழ்ப்படிந்தார்களே ஒழிய, इस्राएल के लोगों ने मूसा का कुछ समय अधीन था. மோசேயின் பிரமாணத்தை அவர்களாவது மீறி போட்டார்கள், அதை தள்ளி போட்டார்கள். लेकिन मूसा का प्रमाण को उन्होंने उल्लंघन किया, उसका विरोध किया. மோசேயின் ஊழியமானது அது குறைந்து போய்விட்டது. मूसा का जो सेवा था उसमें वो कमीपन था. அதுதான் மரணத்தின் ஊழியம், சாவின் ஊழியம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். ऐसे वो मृत्यु का सेवा था, खत्म होने वाला सेवा, அது ஒளிந்து போகிற ஊழியமாகும். वो खत्म अंत होने वाला सेवा. அப்படி இருந்த போதிலும் தேவனுடையதாவது முக பிரகாசத்தை அடைந்த மோசேயானவர் இப்பொழுது இயேசுவோடனே வந்து நிற்கிறார். उसके बावजूद भी जो है उनके चेहरा प्रकाश होके और यीशु मसीह के पास आके खड़े रहते हैं. அந்த சீனாய் மலைதாவது அந்த உச்சியிலே மோசேயானவர் தேவனோடு இருந்ததாவது நாட்களிலே, वो सीनाई पर्वत पे जब मूसा परमेश्वर के साथ जो होते उस दिन में, அவருடையதாவது உடல் அவருடைய முகம் எல்லாமே தெய்வத்தின் வல்லமையினால் நிரம்பி இருந்தது. उनका शरीर उनका चेहरा परमेश्वर के सामर्थ्य था. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर धन्यवाद. அவருடைய முகம் பிரகாசித்தது, उनका चेहरा प्रकाशित हुआ, அவருடையதாவது முகம் ஒளிமயமாக இருந்தது. उनका जो चेहरा था जो ज्योति छिड़कने लगा. மோசேயின் முகம், मूसा का चेहरा தேவனுடையதாவது ஒளியை பிரகாசித்ததா, परमेश्वर के प्रकाश को बताया था, அல்லது மோசேயினதாவது முகம் கொம்புகளை முளைத்ததா என்று சொல்லி ஒரு கேள்வி. या कि मूसा के चेहरा में ऐसे दूसरा कोई बात था क्या? வேதாமத்தை படிக்கிறவர்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு தெரியும். जो बाइबल का जो रिसर्च करते हैं उनको पता है. பழைய வேதாகமங்கள் அதன் மொழிபெயர்ப்புகளிலே पुराने बाइबलों में जो ट्रांसलेशन ஒளி என்றதாவது அந்த வார்த்தை, जो जो प्रकाश जो 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 शब्द है, அதற்கு கனார் என்றதாவது ஒரு ஹெபிரிய வார்த்தை, वो एक हिब्रू वर्ड में कनार करके ऐसा कुछ, அதை மொழிபெயர்த்தவர்கள் கெனர் என்று சொல்லி மொழிபெயர்த்து उसका जो ट्रांसलेशन करने वाले वो दूसरा शब्द. மோசேயினதாவது முகம் ஒளியை பிரகாசித்ததா, मूसा का चेहरा प्रकाश उसने जो बता रहा था, மோசேயினதாவது முகம் கொம்புகளை முளைத்ததா, கொம்பு
या मूसा के चेहरे में ऐसे जो सिंग ऐसे निकले। இது யூதர்களுடையதாவது பாரம்பரியத்திலே இது காணப்படுகிறது. ये यहूदियों के जो परंपरा में ये बातें हैं। அப்ப யூதர்கள் வந்துதாவது மோசேதாவது கடவுளாக எண்ணினார்கள். लेकिन जो यहूदी जो मूसा को एक परमेश्वर का दर्जा दिया, கடவுளுடைய பிரதிநிதியாக எண்ணினார்கள். वो परमेश्वर का जो प्रतिनिधि करके मानते हैं। இஸ்ரவேலின் ஆன்மீகதான் இஸ்ரவேலின் மூப்பராக தலைவராக இன்றும் எண்ணுகிறார்கள். आत्मिक इस्राएल का जो नेता आज भी मूसा को मानते हैं। அப்ப மோசேயின் முகமதாவது ஒளியை தேவனுடைய ஒளியை தாவது கொடுத்ததா? तो मूसा को जो परमेश्वर का जो प्रकाश मिला था, இல்லைனாலாவது அவருடையதாவது முகத்திலதாவது ஒளியை போன்றதாவது கொம்புகள் ஏதாவது வெளிப்பட்டதா? या तो उनके चेहरे में प्रकाश के जैसे कुछ सिंग ऐसे थे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. धन्यवाद। இஸ்ரவேல் ஜனங்களாவது மோசேதாவது காணதாவது விரும்பவில்லை. इस्राएल के लोग मूसा का चेहरा देखना नहीं चाहते थे। மோசேயுடனாவது பேசதாவது அவர்களாவது துணியவில்லை. मूसा के साथ बात करने का वे लोग खुद को लायक नहीं மோசே என்னவரதா தன்னுடையதாவது முகத்தைதாவது மறைத்துக் கொண்டார். मूसा ने अपने चेहरे को ढक लिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर को धन्यवाद। சீனாய்தாவது பர்வதத்திலதாவது மோசேக்கு தேவனாய் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்தாத நேரத்திலே सीना पर्वत ने मूसा को जब वो न्याय प्रमाण दिया था, அந்ததாவது மலையானது பலதாவது பூகம்பங்களினாலும் जो 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 पहाड़ जो है कई प्रकार का जो भूकंप, பலதாவது ஒளிகளினாலும் வெளிச்சங்களினாலும் அது பிரகாசித்தது. कई प्रकार के ज्योति से प्रकाशित हुआ था। அங்கேதாவது பெரியதாவது அற்புததாவது கிரியைகள் நடந்தது என்று சொல்லி நாம் அதாவது பழைய ஏற்பாட்டில் தோராவின் புத்தகத்திலே நாம் அதாவது படித்து அறிந்து கொள்ளலாம். वहाँ पे बहुत सारे अद्भुत कार्य से हुआ था करके தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर धन्यवाद। இங்கே இயேசுவானவர் அதாவது இங்கே அவரதாவது மறுரூபம் அடைந்த சமயத்திலே यीशु मसीह जो है रूपांतर होने के समय में அதாவது அவருடைய ஒரு பக்கத்தில் அதாவது மோசேயானவர் வந்து நின்றார். उनके एक तरफ मूसा के खड़ा हुआ, இன்னொரு அதாவது பக்கத்திலே और दूसरे बाजू எலியா என்ற தீர்க்கதரிசி வந்து நின்றார். एलिया करके भविष्यवक्ता वो भी இந்த எலியா தீர்க்கதரிசி தான் 1500 ஆண்டுகள் இயேசுவுக்கு முன்பாக வாழ்ந்தவராம். ये एलिया भविष्यवक्ता यीशु मसीह के पहले 1500 साल जिए थे। இந்த எலியா தீர்க்கதரிசி அதாவது மோசேயும் இயேசுவுடன் அதாவது உரையாடி கொண்டிருக்கிறார்கள், சம்பாஷிக்கிறார்கள். ये दोनों जो है यीशु मसीह के साथ ऐसे बातचीत कर रहे थे। வரப்போகிற மேசியாவின் தியாகம், அவருடைய பலி, அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, आने वाले मसीह का जो त्याग, उसके जो क्रूस का जो मृत्यु, இந்த இரண்டு பெரும் இயேசுவின் தியாகத்தை குறித்ததாவது உலக ரட்சகர் மேசியாவின் பாடுகளை குறித்து அவர்களாவது உரையாடல் செய்கிறார்கள். ये दोनों जो है मसीह के जो बलिदान, उसके त्याग के बारे में से बात करते हैं। இந்த இரண்டு நபர்களும் ये दोनों व्यक्ति जो அதாவது பழைய ஏற்பாட்டில் நிறைவாக இருக்கிறது. ये पुराने नियम का जो है ये संभावना पूरा किया। மோசே நியாயப்பிரமாணமாகும், मूसा जो है वो न्याय प्रमाण, அதாவது எலியா தீர்க்கதரிசிகளாகும். एलिया जो है वो एक भविष्यवक्ता, அதாவது நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததாவது மோசேயை போல न्याय प्रमाण के तुलना में मूसा, தீர்க்க தரிசனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு தலைவராக எலியாதாவது கருதப்படுகிறார். और भविष्यवक्ता को जो नेता जो है वो एलिया करके वो माना जाता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर धन्यवाद। இந்த இரண்டு பேரும் அதாவது சில சத்தியங்களை நமக்கு தெரிவிக்கிறார்கள். ये दोनों जो है कुछ सत्य बातों को மோசேயானது மரித்து தேவ சமூகத்திலே போய் சேர்ந்தார். मूसा जो है मृत्यु के परमेश्वर के समूह में गए। एलिया மரியாமலே தேவனோடு தேவனிடம் போய் சேர்ந்தார். एलिया जो है बिना मृत्यु को देखे परमेश्वर के समूह में चले गए। ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே, दूसरी राजा 2 ராஜாக்கள் 2:11 2:11 ஹalleluya. எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போனார். एलिया जो है उस हवा के तेज बहाव में चले गए। அந்த இரண்டு பேரும் वो दोनों, ஒருவர் மரித்து தேவ சமூகத்தை போய் சேர்ந்தார். एक व्यक्ति जो है मृत्यु के परमेश्वर समूह में गया, இன்னொருவர் மரியாமலே தேவனுடைய சமூகத்திலே போய் சேர்ந்தார். और दूसरा व्यक्ति जो मौत देखे बिना परमेश्वर समूह में இது चले गए। தேவ ஜனங்களுடைய காரியங்கள் இதில் நம்ம அறிந்து கொள்ளலாம். ये परमेश्वर के लोगों का जो बातें हैं, மரித்ததாவது கிறிஸ்துவ விசுவாசிகள், मरे जो मसीह को विश्वास करने वाले, மரித்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே மரித்தவர்கள் சொல்லுகிறார்கள், ऐसे जो है विश्वास करने वाले जो है ऐसे मृत्यु हो गए। இயேசுவின் வருகையின் பொழுது மரியாமல் இருக்கிறதால் பரிசுத்தவான்கள், தேவஜனங்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவ சமூகத்திலே போய் சேருவார்கள் என்ற இரண்டு உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. ऐसे यीशु मसीह के आगमन में जो मृत्यु नहीं हुए वे मसीह के साथ मिले कर कहते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता परमेश्वर धन्यवाद। இந்த இரண்டு பேரும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இயேசுவுடைய காலத்திலே அவர்கள் நேரடியாக வந்து இயேசுவோடு
உறவாடுகிறதை இந்த அப்போஸ்தலர்கள் அதை பார்க்கிறார்கள். ये दोनों जो है यीशु मसीह के पहले हजारों साल पहले जीवे व्यक्ति है, फिर भी यीशु मसीह के साथ वहां पे बात कर रहे थे. இவர்களதாவது என்னாலும் அதாவது மரித்திருக்கவில்லை. ये लोग कभी मृत्यु न पाए. தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் அதாவது இன்னும் ஜீவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். परमेश्वर के समूह अभी ये जीवित है. அவருடையதாவது உடல் அதாவது மகிமை அடைந்த அதாவது மறுரூபம் அடைந்த அதாவது ஒரு நிலையிலே அவர்கள் அதாவது தேவ சமூகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். उनका शरीर जो है महिमा होकर जो है रूपांतर हो गया. இங்கதாவது எலியாமை குறித்ததாவது நாம் அதாவது அறிந்து கொள்கிறது காரியம் என்னவென்றால், या एलिया के विषय में जो जानने वाली बात है, உயிரோடு இருக்கிற நாமும் அதாவது இயேசுவை அதாவது முகமுகமாக தரிசித்து நாம் உயிரோடு தேவனோடு அதாவது தேவனிடம் அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு அதாவது கற்றுத் தருகிறது. जो जीवित हम भी जो है अब जीवित हम उठाए लिए जाएंगे. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து 18வது வசனத்தை வாசியுங்கள். पहली தெசலோனிக்கர் 4. சகோதரரே, நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்க நம்பிக்கை நிறுத்தாத மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவிக்குவதற்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதற்குத்தான் அதாவது வேத பண்டிதர்கள் அதாவது கிறிஸ்துவதாவது வேத அதாவது விளக்கம் கொடுக்கிறதாவது அறிஞர்கள் சொல்லுகிறது ராப்சர் என்று சொல்வார்கள். इसलिए जो बाइबल के जो ज्ञानी है इस विषय को रप्चर से कहते हैं. ஆண்டவருடைய வருகையின் பொழுது அதாவது ஜீவித்து அதாவது ஜீவிக்கும் அதாவது கிறிஸ்துவ விசுவாசிகளை தேவன் சடதியாக எடுத்துக்கொள்வார். परमेश्वर के आगमन में जो जी रहे विश्वासी को परमेश्वर जीवंत उठा लेंगे. மரித்தவர்களும் அதாவது தேவனோடு இருக்கிறார்கள். जो मृत्यु है वो भी परमेश्वर के साथ है. மரிக்காதவர்களும் தேவனிடம் போய் சேர்வார்கள் என்றதாவது இந்த இரண்டு சத்தியத்தை இங்கே அதாவது மோசேயும் எலியாவும் நமக்கு அதாவது வெளிப்படுத்துகிறார்கள். और जो जीवित है वे जीवित पर उठा लिए जाएंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर धन्यवाद. இயேசுவானவர் மறுரூபம் அடைந்தார். यीशु मसीह जो है रूपांतर हुआ. அவருடைய அதாவது உடல் கம்ப்ளீட்டாக மாறியது. उनका शरीर जो है पूरा बदल गया. இது தம்முடைய தெய்வீகத்தை அதாவது அவர் அதாவது தெரியப்படுத்துகிறார். वो अपने ईश्वरीयता को जो प्रकट करते हैं. அவர் மறுபடியும் அதாவது இந்த அதாவது வல்லமையோடு இந்த தெய்வீக நிலையோடு மறுபடியும் அதாவது வருவார் என்பதை அவர் அதாவது தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அதாவது தெரிவிக்கிறார். वो दोबारा जो ईश्वरीय हालात में दोबारा आने वाले करके प्रेरितों को बताते हैं. அவர்கள் அதாவது பேசி அதாவது கொண்டு அதாவது பேசி முடிந்த பின்பு वे उनसे बात करके जब खत्म हो गया, இங்கே அதாவது ஒரு சம்பவம் அதாவது நடைபெறுகிறது. यहाँ और एक संभावना हुआ हम देखते हैं. இந்த மூன்று அதாவது அப்போஸ்தலர்களும் ये तीनों प्रेरित இந்த மகிமையானதான காட்சியை கண்ட பின்பு ये महिमा बड़े दृश्य को देख के அப்படி என்றால் அதாவது நாம் அதாவது இங்கேயே அதாவது கூடாரம் போட்டு இங்கே இருந்துருவோம். उन्होंने कहा कि हम यहीं पे तंबू बांध के यहीं पे रहेंगे, நாம் பூமிக்கு போக வேண்டாம். हम धरती पे जाना नहीं. மூன்று பேருக்கு தான் மூன்று கூடாரம் போடுவோம். तीनों व्यक्ति के लिए हम 3 तंबू बांधेंगे. அப்போஸ்தலர்கள் மூன்று பேருக்கும் அல்ல, और प्रेरित वो 3 जन के लिए. இயேசு மோசே எலியாவுக்கு இந்த மூன்று பேருக்கும் கூடாரத்தை போட்டு இங்கே இருந்துருவோம். यीशु मूसा और एलिया ये तीनों व्यक्ति के लिए एक तंबू बांधेंगे क्या? என்னது பேதுரு அப்போஸ்தலன் அவர் தான் சொல்லுகிறார். ऐसे जो प्रेरित जो पत्रस जो ऐसा कहते हैं. பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவருக்கே தெரியல. पत्रस जो है वो इतना अचंभा हुआ कि क्या बोल रहा था उसे पता नहीं था. மார்க் 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே மார்க் 9:6 मार्क 9:6 को पढ़िए. லூக்கா 9:33 லூக்கா 9:33. பேதுரு அவரோடு இருந்தவர்களும் எத்திரை மயக்கமா இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து மகிமை அவரோடு கூட நின்றார். இரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவ்விடத்தை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. போதும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परम धन्यवाद. பேதுரு என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லி அவருக்கே தெரியல. पत्रस जो है वो क्या कह रहा था उसे होश नहीं था. ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்த்த பின்பு அவர் சட்டென்று பேசுகிறதா ஆளு. एक आश्चर्यजनक संभावना देख के उसे तुरंत बात करने वाले व्यक्ति, அவசரமாக பேசக்கூடியவர், एक जल्दबाजी में बात करने वाला व्यक्ति, அதாவது நிதானத்தோடு நிதானித்து यहाँ तीनों व्यक्ति के लिए हम यहाँ तंबू बांधेंगे. இயேசுவோடு மோசேயும் எலியாவும் இணைத்து அவர் பேசுகிறார். यीशु मसीह के साथ मूसा और जो एलिया को साथ में बात कर रहे हैं.
அங்கதான் மிஸ்டேக். वहीं पे जो है एक गलती हो गया. இயேசுவோடு அதாவது மோசையும் அதாவது எலியாவும் அதாவது சேர்த்து இணைத்து ஒரே லெவலில் அதாவது அவர் பேசுகிறார். तीनों को जो है एक ही व्यक्ति के तुलना में उन्होंने एक साथ करके बात की. இந்த மூன்று பேருக்கும் அதாவது இங்கேதான் நாம் கூடாரங்களை போட்டுருவோம். ऐसे हम तीनों व्यक्ति को यहाँ पे हम तंबू बांधेंगे. ஒரு காலங்களிலே யூதர்கள் மத்தியிலே அதாவது கூடார பண்டிகை அதாவது அவர்கள் ஆசரித்தார்கள். जो प्राचीन काल में यहूदियों में एक तंबू का जो है ऐसे एक त्योहार था. தாங்கள் அதாவது நாடோடிகள் என்றும் वे जो है एक नोमैडिक थे. ஒரு அதாவது நிரந்தரமானது நமக்கு அதாவது இல்லங்களோ வீடுகளோ இல்லை. एक जो है परमानेंट ऐसा कोई ऐसा जगह नहीं था. நமக்கு அதாவது வீடு ஒன்றும் அதாவது பூமியிலே இல்லை. घर एक धरती में नहीं था என்பதை நினைவு கூறும்படியாக उसे जो है याद करने के लिए கூடாரங்களை அங்காக அமைத்து கூடாரங்களில் வசித்து அதாவது தேவனை அதாவது அவர்கள் துதித்தார்கள். ऐसे जो है तंबू बांध के वहां पर तंबू में परमेश्वर को महिमा करते हैं. அப்போதாவது இந்த கூடாரங்களை நம்ம இங்கே போட்டு அதாவது நம்ம அதாவது மூன்று பேரும் அதாவது நீங்கள் அதாவது இருந்துக்காங்க இருக்கலாம் என்று சொல்லி இவர் ஆலோசனை கொடுக்கிறார். ऐसे पत्र जो सुझाव दिया कि हम तीनों व्यक्ति के लिए यहाँ पे तंबू बांधेंगे वहां पे रहते हैं. இந்த கூடாரங்கள் வந்து அதாவது தற்காலிகமானது அதாவது நிரந்தரமானது அல்ல. ये तंबू जो है वो तत्कालीन ऐसे एक घर है. தான் என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லி அதாவது தெரியாமலே அதாவது இங்கே அதாவது அவரது வாயில வந்தது அவர் சொல்லுகிறார். ओके हम क्या बोल रहे हैं उसे जाने बिना बोल रहे हैं. உடனடியாக तुरंत ஒரு மேகம் அதாவது அந்த இடம் முழுவதும் மூடிட்டு ये बादल जो है उस जगह को ढक लिया. தேவனுடைய மகிமையின் அதாவது சக்கைனா மேகம் அதாவது அந்த இடத்தை அதாவது மூடியது. परमेश्वर की शक्ति ना महिमा जो है उस जगह को भर लिया. தேவனுடைய மகிமையினால் அதாவது அந்த இடம் அதாவது அது நிரம்பியது. परमेश्वर की महिमा से वो जगह भर गया. பிதாவானவர் அதாவது அவர்களோடு பேசுகிறார். पिता जो है पिता परमेश्वर उनसे बात करने लगे. இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். इनकी आप बात सुनो. அவர்களை பற்றி அதாவது கடவுள் ஒன்றும் சொல்லல. उन दोनों के बारे में कुछ नहीं कहा. மோசே பற்றியும் சொல்லவில்லை. मूसा के बारे में भी नहीं कहा. எலியா பற்றியும் தான் சொல்லவில்லை. एलिया के बारे में नहीं कहा. இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். इनकी बातें को तुम सुनो. என்றதாவது பிதாவானவர் பேசினார். ऐसे पिता ने ऐसा बोला. அதாவது பேசின உடனே அந்த மேகம் அதாவது அகண்டு போச்சு. और वो बोलते ही वो जो बादल वो चले गए. அவர்கள் பார்க்கும் பொழுது மோசே இல்ல, அதாவது எலியாவும் இல்ல. और वे फिर से जब देखे वहां पर मूसा और एलिया दोनों नहीं था. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. पिता परमेश्वर धन्यवाद. அப்ப இயேசுவின் வாழ்க்கையில் அதாவது நடந்ததாவது இந்த மறுரூபம் என்றதாவது இந்த சம்பவம் यीशु मसीह की जिंदगी में जो रूपांतर ये संभावना हुआ, சிலதாவது சபைகளில் அதாவது இதை அதாவது மறுரூப அதாவது நாள் என்று சிலர் அதாவது பண்டிகையாக ஆசரிக்கிறாங்க. कुछ कलेशिया में जो रूपांतर का दिन करके इसका एक त्योहार भी मनाते हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर धन्यवाद. இயேசுவின் மறுரூபம், यीशु मसीह का रूपांतर, இது நமக்கு அதாவது ஏராளமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ये जो है हमें कभी कई सत्य बातों के बारे में बताता है. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே भजन संहिता 2:7 को पढ़िए. Psalm 2:7. தீர்மானித்த விவரம் சொல்லுவே, கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். வாசிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் நிலையை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. पिता परमेश्वर धन्यवाद. அப்ப இயேசுவை குறித்ததாவது பிதாவானுடையதாவது அவருடையதாவது அறிக்கை என்னவென்றால், यीशु मसीह के विषय में पिता का जो क्या बयान है, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவர் என்னுடைய ஒரே பேரான குமாரன், ये मेरा इकलौता पुत्र है, இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். इसकी बातें को सुनो. இவரே தான் உங்களுடைய ரட்சகர், यही तुम्हारा उद्धारकर्ता है, இவரே தான் உங்களுடைய மீட்பர், यही तुम्हारा छुटकारा है. மற்றவர்களை தான் நீங்க கவனிக்காதீர்கள் என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசுகிறார். दूसरों पे ध्यान मत देना करके इसे परमेश्वर. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே, ஏசாயா 42:1, Isaiah 42:1. யோ, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர்மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும் தங்கியிருக்கிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. पिता परमेश्वर धन्यवाद. இங்கே பிதாவானவர் குமாரனை குறித்து தான் சாட்சியை தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்து உரைக்கிறார். यहाँ पे पिता जो पुत्र का जो गवाही जो है यशायाह बताते हैं. அப்ப நாம தான் யாருக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும்? तो हम किसका बातें को सुनना, நாம் யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், किसके जो हम अधीन होना है, இயேசுவுடைய வார்த்தையை தான் நாம் செவி சாய்க்க வேண்டும். यीशु मसीह के वचन को நாம் हमको कान இயேசுவுக்கு सुनना है. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்பதாம். यीशु मसीह के अधीन होने करके कहते हैं. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே, மத்தேயு 12:18, 12:18. யோ, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர்மேல் அமர பண்ணுவேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை पिता உண்டாதாக. परमेश्वर धन्यवाद. தேவனுடைய ஆவியானவர் தான் இயேசுவின் மேல் வந்ததாக அமர்ந்திருக்கிறார். परमेश्वर की आत्मा यीशु मसीह के ऊपर है. இங்கேதாவது
இயேசுவை நீங்கள் ஏதாவது கவனியுங்கள், இயேசுவுக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏதாவது அந்த 3 அப்போஸ்தலர்களிடம் ஏதாவது சொன்னார். यहाँ जो है ऐसे यीशु मसीह को आप गौर करो करके कहते हैं. அது மாத்திரமல்ல, ஏதாவது மோசே ஏதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதாவது பேசுகிறார் பாருங்க. और इतना नहीं, मूसा जो यीशु मसीह की बात करते हैं. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே, உபாகம் 18:15, Exodus 18:19. தேவனை குறித்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்கள் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. पिता परम धन्यवाद. இதாவது மோசேயானவர் मूसा जो है தன்னை போன்றதாவது ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்றும், उसके जैसे एक भविष्यवक्ता उठेगा. அதாவது இந்த ஜனத்தில் ஏதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஏதாவது அந்த தீர்க்கதரிசி ஏதாவது எழும்புவார் என்றும், ऐसे लोगों के बीच में एक भविष्यवक्ता उठेगा. அவருக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்றும் அதாவது இங்கே மோசேயானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் எழுதுகிறார். उसके बातों में तो तुम सुनना है करके मूसा जो यीशु मसीह தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परम धन्यवाद. இயேசுவானவர் அங்கே இருக்கிறார், அங்கே மோசேயும் எலியாவும் அதாவது மறைந்து போனார்கள். यीशु मसीह वहां पे रुकते हैं, लेकिन जो मूसा और एलिया वो चले गए. மறுரூபம், रूपांतर. இயேசு மறுரூபமானார். यीशु मसीह जो है रूपांतर हुआ. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் परमेश्वर के बच्चे हम भी மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். रूपांतर हम भी होने करके जो ऐसे परमेश्वर चाहते हैं. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே, रोमियो 12:2 को पढ़िए. ரோமர் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹalleluya. हालेलुया. எங்கேதாவது அப்போஸ்தலனாகிய ஏதாவது பரிசுத்த பவுல் यहाँ पे जो प्रेरित पौल जो ரோம சபையாருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது रोम कलीसिया को जो अपने जो पत्री लिखते हैं 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 1 से लेकर 11 तक में जो है தேவனுடையதாவது நீதியின் சுவிசேஷத்தை, परमेश्वर के जो धर्म का जो सुसमाचार அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நாம் அதாவது சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை அவர் தெளிவாக எழுதுகிறார். हम जो विश्वास से जो है उसको हम जो अपना सकते हैं करके स्पष्ट लिखते हैं. இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் यहाँ पे 12 से लेकर 16 अधिकार அந்த ஏதாவது சத்தியத்தை, उस सत्य में அந்த உபதேசத்தை उस उपदेश को நாம் எப்படி கடைபிடிக்கலாம், हम कैसे उसको நாம் अपनाना है, எப்படி வாழலாம், कैसे हम जीना நாம் है, எப்படி ஜீவிக்கலாம் என்பதை அவர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். कैसे हम जीना है करके वे स्पष्ट रूप से बताते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. पिता परम धन्यवाद. ஒன்று, पहली बात, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். हमारे शरीरों को पवित्र और जो है परमेश्वर के लिए उत्तम बलि करके देना है. நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், हम अगर रूपांतर होना है तो நம்முடைய சரீரத்தை நாம் அதாவது தேவனுடைய சமூகத்திலே நாம் அதாவது ஜீவ பலியாக நாம் அதாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். हमारे शरीर को जो परमेश्वर के समूह में एक जीवित बलि करके देना है. தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் परमेश्वर के समूह में हम जो पवित्र है பிரியமானதாவது ஜீவ பலியாக और उसके एक प्रिय एक जीवन बलि, நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். हमारे शरीर को हम ऐसे अर्पण करना है. அப்படி ஏதாவது நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் தான் நம்முடைய உடலும் மறுரூபம் அடையும். ऐसे हम जो अर्पण करेंगे तो ही हमारे जो शरीर है रूपांतर होगा. அப்படி இல்லை என்றால் அதாவது மறுரூபம் அடைவது அது கடினம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ऐसा नहीं होगा तो रूपांतर होना थोड़ा मुश्किल है. அப்ப இயேசுவை தான் பின்பற்றுகிறதா, இயேசுவை தான் பின்னோக்கி தான் சொல்லுகிறதா விசுவாச ஜனங்கள், यीशु मसीह का जो फॉलो करने वाले जो लोग हैं, அவர் அதாவது அந்த அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபம் அடைந்தார். वो प्रेरितों के सामने जो है रूपांतर हुए. அவர் எதற்காக மறுரூபம் அடைந்தார் என்றால், किसलिए रूपांतर हुआ? தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தம்மை பின்பற்றுகிறவர்கள் தம்முடைய மகிமையிலே அவர்கள் இணையும்படியாக, जो 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 अपने प्रेरितों को जो उनकी महिमा में उनके साथ एक लेने के लिए அவர்களுக்கு தன்னுடைய கனத்தை அவர் வாக்களித்திருக்கிறார், அதை கொடுக்கிறார். उनको भी जो है उनका जो आदर जो है उन्होंने वाचा दिया है. நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். अपने शरीर को मुझे हम जो पवित्र और जो परमेश्वर के लिए जीवित बलि करके अर्पण करना. இரண்டாவது, दूसरी बात, இதுவே நீங்கள் செய்யும் புத்தி உள்ள ஆராதனை. यही जो तुम जो करने वाले बुद्धि की आराधना को कहते हैं. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையாகும். आराधना जो है हमारी जिंदगी होनी है. நாம் சில சமயங்களிலே சில நாட்களிலே நம்ம வெறும் ஆராதனை மாத்திரம் இங்கே குறிப்பிடவில்லை. हम कुछ समय से केवल आराधना करके नहीं लिखा है. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். हमारी जिंदगी पूरा परमेश्वर का प्रिय आराधना. அப்ப ஆராதனை சமயத்திலே நாம் தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். आराधना के समय परमेश्वर को अर्पण करते हैं. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். परमेश्वर के वचन को सुनते हैं.
தேவனுக்கு ஆராதனை செய்வது हम परमेश्वर को आराधना करते हैं, அது புத்தியோடு நாம் செய்ய வேண்டும். हम बुद्धि से करना है. புத்தி இல்லாத சிலர்கள் அதை ஆராதனை செய்வார்கள். बिना बुद्धि के से कुछ लोग आराधना करते हैं. தேவன் விரும்பாத ஆராதனை செய்வார்கள். परमेश्वर जो नहीं चाहते वो आराधना है, அவைகளை தான் தேவன் அங்கீகரிப்பதில்லை. उसे जो परमेश्वर स्वीकार नहीं करते. தேவன் விரும்பும் ஆராதனை, परमेश्वर जो चाहते அப்ப आराधना, தேவன் விரும்பும் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், परमेश्वर चाहते आराधना कैसे होगा? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் अपने शरीर को पवित्र, தேவனுக்கு பிரியமானதான ஜீவபலியாக நம்ம அதை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் परमेश्वर के लिए प्रिय एक जीव बलि जब अर्पण करेंगे, அதுதாவது நமதாவது செய்யும் புத்தி உள்ள ஆராதனையாகும். वही हम करने वाले को बुद्धि की आराधना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता परमेश्वर धन्यवाद. மூன்றாவது, तीसरी बात, நீங்கள் அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அதாவது தரிகதா நீங்கள் தரிக்க கூடாது என்பதா. ऐसे इस संसार के योग्य जो है वेशभूषा नहीं करना है. ஆனால் உலகத்தாரை போலதாவது வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. परमेश्वर ने हमें संसारिक लोग के जैसे जीने के लिए नहीं बुलाया. அந்த மறுரூபம் அதாவது தரையில் நடந்தல்ல, वो रूपांतर जो है जमीन पे नहीं हुआ, அதுதாவது ஒரு மலையில் நடந்தது. वो एक जो पहाड़ पे हुआ. அப்போதாவது இந்த ஆலயங்கள், वही जो कलिसिया ஆராதனைகள், आराधना जो है, அவைகள் எல்லாமே ஏதாவது தரையில் ஏதாவது நடக்காமல் ஏதாவது அநேகம் ஏதாவது இஸ்ரவேலில் ஏதாவது மலையில் தான் ஏதாவது அது நடைபெறுவது உண்டு. इजराइल में जो है कई जगह जो है ये पहाड़ों पे होता था. அங்கே ஏதாவது ஆராதனை முறைமைகள் ஏதாவது ஆலயம் எல்லாம் ஏதாவது மலையில் தான் கட்டப்பட்டிருக்கும். वहाँ पे उनकी आराधना के तौर तरीका और जो उनकी जो भवन जो है पहाड़ पे होता था. அதுதாவது இந்த பூமிக்கும் ஏதாவது மலைக்கும் ஏதாவது அது தொடர்பு இல்லாமல், वैसे धरती को पहाड़ पे संबंध ना हो, ஒரு உயர்ந்ததாத நிலையிலே, एक ऊंचे स्थान, உயர்ந்த ஸ்தானத்திலே, ऊंचे स्थान में, அங்கே ஏதாவது ஆராதனைகள் ஆலயம் ஏதாவது இருப்பது, वहाँ पे जो आराधना जो भवन हो, அது தேவனிடம் ஏதாவது நம்ம சேர்வதற்கு அது ஏதாவது ஒரு ஏதாவது ஏதுகரணமாக இருக்கிறது. वो परमेश्वर के साथ मिलने के लिए एक अच्छा मौका है. நாம் ஏதாவது இந்த ஏதாவது பூமி கூடியதா பிரபஞ்சத்தின் ஏதாவது இந்த காரியங்களோடு நம்ம ஏதாவது இணைந்து இருக்க கூடாது. हम जो इस धरती के कार्यों में हम जो व्यस्त नहीं होना है. அதாவது பூமியில் வாழுகிறவர்களை போல அதாவது நாம் வாழக்கூடாது. इस धरती पे जीते लोग उनकी तरह हम नहीं जीना है. பூமியில் வாழுகிறவர்களுடைய விருப்பத்தை போல அதாவது நாம் விரும்பக்கூடாது. धरती पे जो लोग जीते उनकी इच्छा के अनुसार हम नहीं जीना. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर धन्यवाद. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மலையில் ஏறி அங்கே மறுரூபமானார். यीशु मसीह जो है कि पहाड़ पे चढ़ के वहां रूपांतर हुए. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அதாவது ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. परमेश्वर के लोग हम भी संसार के योग्य जो है वेशभूषा नहीं धारण करना. உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது. सांसारिक लोग के जैसा नहीं जीना. உலகத்தின் பாவத்தோடு நாம் அதாவது விளையாட கொண்டிருக்க கூடாது. सांसारिक जो पाप के साथ हम खिलवाड़ नहीं करना है. அதாவது பாவத்தோடு விளையாடுகிறவர்கள், पाप के साथ जो खिलवाड़ करते हैं, அதை ஏதாவது பழகிக் கொள்கிறவர்கள், उसमें जो है आदत जो पड़ गई, சீக்கிரமாக அதில் ஏதாவது விடுபடுவதற்கு அது ரொம்ப கடினமாகும். और जल्द उससे छुटकारा पाना मुश्किल हो जाए. அதாவது அதாவது அந்த ஏதாவது பழக்கங்கள் ஏதாவது நம்ம ஏதாவது ஆட்கொள்ளுகிறது. वो पाप का दोष जो है वो हम पे प्रभुता करेगा. பாவத்தை நாம் ஏதாவது செய்ய அதை பழகி கொண்டோம் என்றால், अगर हमने पाप करके हमें जो आदत पड़ गई तो அந்த ஏதாவது பழக்கம் நம்மை விட்டு சீக்கிரமாக நீங்காது. वो आदत जो है हमसे फिर जल्दी छूट के जाएगा नहीं. குடியும் அப்படிதான். जो नशा भी ऐसी है, குடிக்கிறானல்ல, जो दारू पीने वाले हैं, இந்த ஏதாவது குடிகாரங்களை வந்து ஏதாவது மாற்றுவது அது ரொம்ப கூடாத காரியமாகும். जो शराबियों को बदलना मुश्किल है. இந்த போதை பொருள் ஏதாவது எடுக்கிறவர்கள், और जो नशा करते हैं, என்னதாவது தவறானதாவது பாவங்கள் ஏதாவது குற்றங்களை और செய்கிறவர்கள், इसे गलत ऐसे रीति के जो पापों करने वाले, பழகி கொண்ட பின்பு அதிலிருந்து விடுதலை அடைவது அது கூடாத காரியமாகும். एक बार उसका आदत पड़ने के बाद उससे छुटकारा पाना அது मुश्किल है. இயேசுவினால் அன்றியே அவர்கள் ஏதாவது விடுதலை ஏதாவது அடைய முடியாது. ऐसे जो है उससे छुटकारा नहीं पाएंगे. அதனால அவர்கள் ஏதாவது இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, इसलिए यीशु को विश्वास करेंगे, இயேசுவின் ரத்தத்தினால் அவர்கள் ஏதாவது கழுவப்பட்டு அவர்கள் சுத்திகரிப்பது அடைகிறார்கள். और जो यीशु मसीह के द्वारा जो धो जाके शुद्धिकरण होता है, அப்போ அவர்கள் வந்து தெளிவாக இருக்கிற சமயத்திலே जब भी वो जो ठीक होता है उस समय में இயேசுவை அவர்கள் அது விசுவாசிக்க வேண்டும். यीशु मसीह पे विश्वास करना है. இயேசுவை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु को जो अंगीकार करना है, அவர்கள் அதை மனம் திரும்ப வேண்டும். तो मन फिराना है. அப்பொழுது அது கீழ்ப்படிந்தால் அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆவார்கள். और जब ये जो है अधीन होगे तभी मन फिराएंगे. மற்றபடி அந்த பழக்கத்திலிருந்து சீக்கிரமாக விடுதலை அடைவது கூடாத காரியமாகும். ऐसे नहीं तो वो आदतों से छुटकारा पाना आसान नहीं है. பிரபஞ்சத்திற்கு ஏதாவது ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. इन संसार के लिए जो योग्य से वेश मत धारण करो. அதாவது தரிக்காமல் ஏதாவது இருக்கிறவர்கள் தான் மறுரூபம் அடைவார்கள். जो इसे वेश धारण नहीं करेंगे वही रूपांतर होंगे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता परमेश्वर धन्यवाद. இப்பொழுது வந்து நான்காவது காரியம், चौथी बात, தேவனுடைய நன்மையும்
பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இனதென்று நீங்கள் பகுத்தறியுங்கள். परमेश्वर का जो है भला और अच्छा जो इच्छा क्या है उसे आप जान लो. முதிர்ச்சி அடைந்திருக்கிறவர்கள், जो मेच्योरिटी में है, வளர்கிறவர்கள், जो बढ़ रहे हैं, தேவனுடையதான நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை परमेश्वर का भला और जो परिपूर्ण इच्छा क्या है பகுத்தறிய முடியும் என்று பவுல் எழுதுகிறார். उसकी वो लोग जांच कर सकते हैं करके प्रेरित लिखते हैं. அப்ப பகுத்தறிவுக்கும் விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? ये जो है जांच करने वाली बात और विश्वास और इसमें क्या फर्क है? பகுத்தறிவாளர்கள் இருக்கிறாங்க, जो जांच करने वाले लोग हैं, இந்த பகுத்தறிவாளர்களுக்கு தான் விசுவாசம் இருக்காது. जो जांच करने वाले लोगों में विश्वास नहीं होता है. அதாவது பகுத்தறிவாளர்களுக்கு விசுவாசம் இருக்காது, जो जांच करने वाले व्यक्ति को विश्वास नहीं होता है. விசுவாசம் உள்ளவர்களை குறித்து தான் இங்க பவுல் எழுதுகிறார், இவர்களுக்கு தான் சரியானதாது பகுத்தறிவு இருக்கும். लेकिन विश्वास करने वालों के विषय में लिखता है कि इनको ये जांच करने का एक न्याय होगा. அதை நாம் சரியாக அறிந்து கொள்ளணும். वे हम பகுத்தறிவாளர் தான் ரேஷனலிஸ்ட், பகுத்தறிவாளர்கள். जैसे जो जांच करने वाले लोग हैं, அவங்களுக்கு தான் விசுவாசம் இருக்காது, उनमें विश्वास नहीं होगा, சீக்கிரமா விசுவாசிக்க மாட்டாங்க. जल्दी कोई विषय विश्वास नहीं ஆனா करेगा. இங்கே தான் பவுல் எழுதுகிறதாது இந்த சத்தியம், लेकिन यहाँ पे पौल लिखता है விசுவாசிகள், विश्वासी जो है, இவர்களுக்கு நமக்கு இருக்கும் பகுத்தறிவு, इनको जो है जो जांच करने वाली जो தேவனுடைய பிரியமும் அதாவது பிரியமும் பரிபூர்ணமானதான சித்தத்தை நாம தான் பகுத்தறிய முடியும். परमेश्वर का प्रिय परिपूर्ण जो इच्छा जो है उनको समझ में आएगा. அதை எப்படி பகுத்த முடியும்? वो कैसे आएगा? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பலதாது ஏற்ற தாழ்வுகள், பலதாது அதாவது நிலையிலே हमारी जिंदगी में कई चढ़ उतार आता है. இதில் நாம் அதாவது அநேகவற்றை நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். इसमें जो हम कई विषय के बारे में सीखते हैं. நாம் அதாவது தீமையை வெறுக்கும்படியாகவும், हम जो बुराई का विरोध करने के लिए, நன்மையை தான் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், और भलाई को स्वीकार करने के लिए ஆண்டவருடைய ஆவியானவரால் அதாவது நாம் அதாவது ஒரு பகுத்தறிவை அறிந்து கொள்ளலாம். परमेश्वर की आत्मा से जो है जांच करने की आत्मा में पा सकते हैं. நேற்று தினத்தில் நாம் செய்த தவறை தான் ஒருபோதும் இந்த தினத்தில் நாம் செய்ய மாட்டோம். कल के दिन जो किया गलती हम दोबारा नहीं करेंगे. நம்முடைய மனம் மனதாவது வாதிக்கும், हमारा मन जो है दुखी होगा. நாம் அதாவது இப்படி தப்பு செய்து விட்டோம் என்றதாவது ஒரு மன அதாவது ஒரு வேதனை நமக்கு உண்டாகும். ऐसे हमने गलती क्या करके हमारे मन में दुख होगा. நமக்கு தான் ஒரு பகுத்தறிவு அதாவது நமக்கு அதாவது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. हमें जो एक जांच करने की जो एक आत्मा होगा. பகுத்தறிவாளர்களுக்கு விசுவாசம் இருக்காது, जांच करने वाले व्यक्ति को विश्वास नहीं होगा. விசுவாசிகளுக்கு பகுத்தறிவு அதாவது ஒரு ஆற்றலை தான் கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை இங்கே பவுல் எழுதுகிறார். और विश्वास करने वाले को जांच करने की जो एक விசுவாசிகளுக்கு நமக்கு இருக்கும் பகுத்தறிவு என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். और विश्वासी हमको जो है जांच करने की क्या बात है, हम तो परमेश्वर की इच्छा को जान सकते हैं. சில நேரங்களில் ஏதாவது விசுவாசிகள் ஏதாவது ஊழியரை தான் சார்ந்து இருப்பாங்க. कुछ समय में जो विश्वासी सेवक के साथ ही रहेंगे. என்னதோ அதாவது ஊழியர்கள் தான் அதாவது அவர்கள் தான் கடவுளை போலவும், जैसे कि सेवक ही उनके परमेश्वर हो. எதற்கெடுத்தாலும் அதாவது அவர்கள் ஊழியர்களை தான் அதாவது இந்த கால் நடக்காதவர்கள் வந்து அதாவது இந்த கையில வச்சிருப்பாங்க, கிரட்ச் வச்சிருப்பாங்க. सेवक को जैसे जो बैसाखी के जैसे जो है अपने साथ रखते हैं. இவர்கள் அதாவது ஊழியர்களை அதாவது நாடி ஊழியர்களுக்கு பொறுத்தாலே இருப்பாங்க. ये लोग जो सेवक उनके साथ ही ऐसे लगे रहेंगे. சுயமாக சிந்திக்க தெரியாது, खुद से सोचने की சுயமாக தான் ஆண்டவரோட பேச முடியாது தெரியாது, खुद से जो परमेश्वर बात करने के लिए ஆண்டவரோட ஏதாவது உறவாடுவதும் அது இருக்காது. परमेश्वर का जो उनके साथ बातचीत அதாவது பகுத்தறிவு அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றதாவது ஒரு ஆற்றலும் அவர்களுக்கு இராது. ऐसे जांच करने की आत्मा की परमेश्वर से बात करना ऐसे नहीं होगा. யாரை குறித்து நான் பேசுகிறேன் என்றால் मैं किसके बारे में बात कर रहा हूं? வளர்ந்தவர்கள், ऐसे जो बढ़ रहे हैं, முதிர்ச்சிக்கு நேராக சென்றிருக்கிறவர்கள், ये जो मैच्योरिटी की ओर जो जा रहे हैं वो அவர்களை குறித்து பேசுகிறேன். उनके बारे में बात कर, எல்லாத்தை குறித்தும் அல்ல. सबके बारे में नहीं. நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता परमेश्वर धन्यवाद. இங்கே நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் यहाँ रूपांतर होना है तो தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் அதாவது பகுத்தறிவினால் நாம் அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर का भला और परिपूर्ण जो इच्छा को हम जान सकते हैं. அது தேவனுடைய பகுத்தறிவு ஆகும். वो परमेश्वर का जो जांच करना है. தேவன் நமக்கு அதாவது நலமானதை நமக்கு போதிக்கிறார். वो परमेश्वर हमें भला के बताएगा. வாழ்க்கையில் இருக்கிற தீட்டுகளை நம்மை விட்டு அகற்ற, हमारी जिंदगी में जो बुराई को दूर करने के लिए தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். परमेश्वर में शुद्धिकरण करता है. ஐந்தாவது पांचवी बात, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். हमारे मन जो है नया होने के द्वारा रूपांतर होना. அப்ப இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் इसमें ध्यान देने की बात क्या है? நம்முடைய உடலோ हमारा शरीर, நம்முடைய சரீரமோ हमारा शरीर அதை குறித்து அது மறுரூபம் என்று சொல்லிதாதே பவுல் எழுதவில்லை. उसके विषय में रूपांतर
रूपांतर करे पौल ने नहीं நம்முடைய लिखा। மனம் புதிதாக வேண்டும். हमारा मन जो है நம்முடைய नया होना। மனம் அதாவது மறுரூபமாக வேண்டும் हमारा मन जो है रूपांतर होना। என்றுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார். ऐसे पौल कहते हैं। அப்ப எப்பொழுதுதான் அது மறுரூபமாக முடியும்? कब நம்முடைய மனதில் நாம் மறுரூபமாக ஆக हमारे मन में जब रूपांतर होंगे இயேசுவின் வருகையின் பொழுது यीशु मसीह के आगमन में நம்முடைய உடலும் அப்பொழுதுதான் மறுரூபமாகும். हमारा शरीर भी तब रूपांतर होगा। அதற்கு முன்பாக இந்த உடல் இது மறுரூபம் ஆகாது. उसके पहले ये शरीर ही रूपांतर அப்ப नहीं होगा। மறுரூபம் என்றால் என்ன? रूपांतर मतलब क्या है? இந்த உடல் மாற்றப்பட்டு ये शरीर बदल இது के ஏதாவது ஆவியின் அதாவது ஆன்மீக ஒரு உலகத்திற்குள் செல்வதற்கு இது ஆயத்தமாகிறது. एक आत्मिक दुनिया में जाने के लिए शरीर तैयार होगा। இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காது. ये जो शरीर और लहू जो है ये प्रवेश नहीं करेगा। ஆமா, தேவனுடையதாவது கிருபையினாலே நாம் மறுரூபமாகிறோம் என்றால் हम परमेश्वर की जो अनुग्रह से रूपांतर हो रहे हैं நம்முடையதாவது இந்த உடலும் நம்முடையதாவது இந்த குருதியும் அது கம்ப்ளீட்டாக மாற்றப்படும். हमारा शरीर जो है कंप्लीट बदल जाएगा। அப்படிதாவது மாற்றப்பட்டு விட்டால் நாம் அதாவது தேவனோடு நித்திய காலமாக நாம் ஜீவிக்கலாம். ऐसे अगर बदल गया तो परमेश्वर के साथ नित्य काल जी सकते हैं। உங்கள் மனம் புதிதாகிறதினாலே तुम्हारा मन नया होने की वजह से हालेलुया நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே நாம் அதாவது மறுரூபமாக வேண்டும். जो मन जो है नया होने की वजह से நம்முடைய மனம் அதாவது புதிதாக வேண்டும். हमारा मन जो है नया होना है। நாம் மனதில் என்னத்தை எண்ணுகிறோமோ हम मन में क्या सोचते हैं அதைத்தான் நாம் செய்கிறோம். वही हम करते हैं। நீங்க மனதுல கெட்ட காரியங்களை நினைச்சீங்கன்னா आप मन में अगर बुरे बातें நீங்க सोचेगा சரீரத்துல இதை செய்வீங்க. वो शरीर में करेगी। அப்போ நீங்க மனதில் மறுரூபமாக வேண்டும். तो मन में जो है रूपांतर होना है। மனதில் பரிசுத்தம் அடைய வேண்டும். मन में पवित्र होना है। உள்ளத்தில் பரிசுத்தம் அடைய வேண்டும். अंदर से पवित्र होना है। அது உள்ளிலிருந்து வெளிப்புறமாக और जो अंदर जो बाहर से ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதா वो बड़ा एक चेंज लाएगा। ஹalleluya हालेलुया நாம் அதாவது ஒரு வீழ்ச்சி அடைந்த உலகத்தில் இருக்கிறோம். हम जो है गिर पड़ा हुआ दुनिया में रहते हैं। இந்த உலகம் அதாவது நம்மை அதாவது நமக்கு நம்மோடு அதாவது போராடி கொண்டிருக்கிறது. ये संसार जो है हमसे जो है युद्ध कर रहा है। அதாவது அந்த உலகத்தை போல நாம் வாழ அது நம்மை அதாவது உறுத்தி கொண்டிருக்கிறது. उस संसार के अनुसार जीने के लिए वो हमें खींचता है। பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்மை மாற்ற முடியும். पवित्र आत्मा एक ही जो हमें बदल सकता है। தேவனுடையதாவது ஆவியினாலே இந்த யுகத்தின் ஆவியோடு நம்ம போராடும். परमेश्वर की आत्मा से जो इस संसार की आत्मा से हम झगड़ सकते हैं। இந்த உலகத்தின் ஆவி, इस संसार की आत्मा, இந்த உலகத்தின் தீய ஆவி, इस संसार की बुरी आत्मा, இந்த உலகத்தின் அசுத்த ஆவிகள், इस संसार की जो अशुद्ध आत्मा, அதோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். उनके साथ हम संघर्ष कर रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நம்முடைய உள்ளான நிலையிலிருந்து வெளிப்புற வரைக்கும் அதை மாற்றக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा ही जो हमें अंदर से लेके बाहर तक जो बदल सकता है। அப்போ நம்ம மறுரூபம் எங்கே அடைகிறோம்? तो रूपांतर वो कहाँ से? நம்முடைய மனதில் மறுரூபம் அடைகிறோம். हमारे मन से जो है हम जो रूपांतर होते हैं। மோசேயானவராவது எலியாவும் मूसा और एलिया जो है அதாவது இங்கே நாம் அதாவது புதிய ஏற்பாட்டில் நாம் அனுபவிக்கிற இந்த மறுரூபத்தை அவர்கள் அடையவில்லை. इस नए करार में जो रूपांतर था वो लोग नहीं हुए। அவர்கள் அதாவது சரீரதாத பிரகாரமானதாவது நிலையிலே வேறு ஒரு நிலையிலே அதாவது உயிர்த்தெழுப்பப்பட்டதாவது அந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். वे लोग शरीर में दूसरे परिस्थिति में जो उठाए गए, அவருடைய சரீரமானதாவது அது மகிமை அடைந்திருக்கிறது. उनका शरीर जो महिमा हुआ है। அந்த சரீரமானது இயேசுவினால் மாத்திரம் அது மறுரூபமாகும். वो शरीर जो यीशु मसीह के द्वारा ही रूपांतर होगा। தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. पिता पर धन्यवाद। இயேசுவானவராவது அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். यीशु मसीह जो है प्रेरितों के सामने रूपांतर हुए। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் அந்த வேஷத்தை நாம் தரித்துக் கொள்ள கூடாது. परमेश्वर के लोग हम संसार के योग की जो वेश हमें नहीं धारण करना। உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது. संसारिक लोग के जैसा हम नहीं जीना। உலகத்தாரை போல நாம் பேசக்கூடாது. संसारी लोग के जैसा बात नहीं करना। இந்த உலகத்தின் இந்த யுகத்தின் ஆவி, इस संसार की जो आत्मा, அதை ஆவியானவர் ஒருவரே மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். वो पवित्र आत्मा एक ही जो उस पे विजय पा सकता है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद। ஏனென்றால் क्यों? பாருங்கள், இங்கே பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 1:13 வாக்கியத்திலே, कोलोसियर 1:13 में, கொலோசியர் 1:13, कोलोसियंस 1:13,
ஹalleluya हालेलुया। என்றதாவது உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி इस संसार से परमेश्वर ने छुटकारा देके தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர்தாவது உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி उसके पुत्र के राज्य के लिए हमें तैयार किया है। தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிற நாம் இந்ததாவது உலகத்தாரை போலதாவது நாம் வாழக்கூடாது। परमेश्वर के लोग सांसारिक लोग के जैसे हम नहीं जीना है। இந்த உலகத்தாரை போலதான் நாம் பேசக்கூடாது। सांसारिक लोग के जैसे बात नहीं करना है। இந்த உலகத்தாரை போலதான் நாம் ஜீவிக்க கூடாது। நம்முடையதாவது முறைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும்। सांसारिक लोग के जैसे हमें जीना नहीं, हमारे तौर तरीके बदलना है। நாம தான் அப்படிதான் மாற்றப்பட்டு கொண்டே நம்ம இருக்கிறோம்। ऐसे खुद को बदलते रहते हैं। ஏனென்றால் தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டு ரட்சித்தார்। क्योंकि संसार परमेश्वर इस संसार से हमें उद्धार இந்த இருளான இந்த உலகத்திலிருந்து தேவன் தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்। इस अंधकार इस संसार से परमेश्वर ने उठा लिया। நம்மை கிறிஸ்துவுடன் நம்மை சேர்த்திருக்கிறார்। हमें जो मसीह के साथ जो है मिला दिया है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। पिता पर धन्यवाद। நம்முடைய மனம் புதிதாக வேண்டும்। हमारा मन जो है नया होना है। நம்முடைய உயர்ந்தவைகளை நீங்கள் எண்ணுங்கள்। ऊंचे जो बातों को हम सोचे, மகிமையானவைகளை எண்ணுங்கள்। महिमा वाली बातों को देखिए, பரிசுத்தமானவைகளை எண்ணுங்கள்। पवित्र चीजों के बारे में देखिए, அதாவது கீழானவைகளை நாம் எண்ணக்கூடாது। नीचे की बातों को न देखिए। பவுல் இங்கே சொல்லுகிறார், प्रेरित पौल यहाँ कहते हैं நம்முடைய மனம் அது புதிதாக வேண்டும்। हमारा मन जो है वो बदलना है। மனம் புதிதாகிவிட்டால் हमारा मन अगर नया हो जाएगा நம்முடைய கிரியைகளும் அதில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்। हमारा क्रिया उसमें भी एक बदलाव होगा। மனமே கெட்டதாவது சிந்தையுடன் கெட்ட மனமாக இருந்தால், अगर मन में ही बुराई है तो நம்முடைய கிரியைகளும் அப்படி கெட்டதாகத்தான் இருக்கும்। हमारा जो क्रिया है वो भी बुरा होगा। இது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பெரியதா ஒரு கீ ஆகும்। ये मसीह की जिंदगी में एक बड़ी कुंजी है। ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த மாற்றம் உண்டாகாது। उद्धार नहीं पाए और जो यीशु मसीह को नहीं जानते, ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு முடியாது। क्योंकि सत्य को वो नहीं जान पाए। நாம இயேசு விசுவாசித்து ஆவியானவர் நம்மில் வாசமாக இருக்கிறது நிமித்தம், हम यीशु मसीह को जान के पवित्र आत्मा हमें वास करता है। நமக்கு எது சரி இல்லை என்று ஒரு வேறுபாடு நமக்கு தெரியும்। हमको क्या सही है क्या नहीं है करके उसका फर्क 1 கொரிந்தியர் 2 14 वाक्यத்திலே, पहले कोरिन्थियस 2:14 को पढ़िए। 1 கொரிந்தியர் 2:14, 1 कोरिन्थियस 2:14। தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவரானதால் அவைகள் அறிவும் பட மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக। पिता पर धन्यवाद। இங்கே பவுல் எழுதுகிறது இந்த வார்த்தையிலே, यहाँ पर पौल ऐसे लिखता है, ஜென்ம சுபாவமான மனுஷன் क्योंकि जो जन्म स्वभाव का जो தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்। परमेश्वर की जो आत्मिक बातों को वो नहीं அப்ப ग्रहण करे। ஜென்ம புத்தி உள்ளவன், जो जन्म की बुद्धि से கீழான ரட்சிக்கப்படாத மனிதர்கள் கீழானவர்கள், जो उद्धार नहीं पाए वो निचले स्तर के लोग, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள், परमेश्वर के सत्य को नहीं जानने वाले जो தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது என்பதா। परमेश्वर की आत्मिक बातों को वो नहीं जान पाएंगे। அப்போ வேதத்தை ரட்சிக்கப்படாதவர்கள் விளக்க முடியாது। और जो बाइबल को जो है उद्धार नहीं पाए वे लोग तो स्पष्टीकरण नहीं दे सकते। உலகத்தில் பல உலக மதங்கள் பெருகி இருக்கிறது। इस संसार में कई प्रकार के जो धर्म जो है वो आए हैं। அப்போ இந்த மதவாதிகள் மதத்தை நம்புகிறவர்கள் எல்லாரும் ஒரு மதத்தை குறித்து கருத்து பேசுவார்கள்। तो उन धर्म विश्वास करने वाले लोग एक प्रकार का जो है तर्क का बात करेंगे। வேதத்தை குறித்து இந்துக்களும் விளக்கம் கொடுக்கிறாங்க। बाइबल के बारे में हिंदू लोग भी स्पष्टीकरण देते हैं, இஸ்லாமியர்களும் விளக்கம் கொடுக்கிறாங்க। इस्लाम के लोग भी स्पष्टीकरण देते हैं। அது வேத அடிப்படையிலே தப்பு। वो बाइबल के अनुसार जो है वो गलत है। அவர்கள் கொடுக்கிறது முற்றிலும் குற்றம், அது தப்பாகும்। वे जो करते हैं वो गलत है। ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், ஆவிக்குரிய காரியங்கள் அவனுக்கு தெரியாது। जन्म स्वभाव वाला व्यक्ति जो आत्मिक बातों को वो स्वीकार नहीं करता ஏனென்றால் அவருடைய மனம், அவருடைய சிந்தை அவைகள் எல்லாம் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறது நிமித்தம், उसका मन उसका सोच जो है पाप की गुलामी में है। தேவனை குறித்ததும் தேவனை குறித்த சத்தியத்தையோ வேதத்தையோ அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது, அதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க
கொடுக்கவும் முடியாது. परमेश्वर के बारे में, सत्य के बारे में वे स्पष्टीकरण नहीं அவர்கள் दे அது पाए. கொடுக்கும் அது விளக்கம் எல்லாமே தப்பு. वे लोग स्पष्टीकरण देंगे तो भी गलत है. ஜென்ம சுபாவம் உள்ளவன் तो जन्म स्वभाव का தேவனுக்குரியவைகளை தான் அவன் ஏற்றுக்கொள்ளானது அவனுக்கு தெரியாது. परमेश्वर के विषय में वो नहीं समझ पाएगा. ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி தான் வேதத்தை தான் விளக்க முடியும்? जो उदाहरण है पाए कैसे बाइबल का जो स्पष्टीकरण ரட்சிக்கப்படாதவன் வேதத்தை தான் விளக்குறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. अगर वो उदाहरण पाया और बाइबल के बताता है उसको स्वीकार नहीं करना. விசேஷமாக அதாவது வேதத்தை தான் விளக்குகிறவர்கள் அதாவது பாஸ்டர்கள் அல்லாத அதாவது பாஸ்டர் அதாவது போதகர்கள் மேய்ப்பர்கள் அல்லாதவர்கள் அதாவது வேதத்தை வளர்க்கிறவர்களையும் அதாவது இதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. विशेष करके जो है जो पास्टर जो नहीं और बाइबल के बताते हैं उदाहरण नहीं पाए, ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள். क्योंकि वो परमेश्वर की आत्मा से जो अभिषेक नहीं पाए, அவர்களிடம் தேவனுடைய அதிகாரம் அவர்களுக்கு வேதத்தை வளர்க்குவதற்கு அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. उनके पास जो है बाइबल का स्पष्टीकरण देने का अधिकार भी नहीं है. அது தேவன் அதாவது அவர்களை அதாவது அழைத்து அபிஷேகித்து அதிகாரப்படுத்தி அதாவது வேதத்தை வளர்க்குவது அது வேற காரியம். परमेश्वर ने उनको बुला के अभिषेक करके भेजा है तो दूसरी बात. அப்ப ஜென்ம சுபாவம் உள்ளவன் जन्म स्वभाव का ரட்சிக்கப்படாதவன் उदाहरण नहीं पाया, இந்த சாதாரண மனிதர்கள் गिर पड़े जो सादा मनुष्य வேதத்தை அதாவது வளர்க்குவது அது கூடாத காரியம். बाइबल का जो அவர்கள் அதை அப்படி வளர்க்கினாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ऐसा लोगों ने कुछ बताया तो फिर सुनना नहीं. அது ஏதாவது உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ரொம்ப அதாவது அற்புதமாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். हो सकता है बात तो आपको बहुत ही ठीक लगती அது நமக்கு ஏதாவது ஜீவனை தராது. लेकिन वो हमें जीवन नहीं देगा. ஏனென்றால் அவர்கள் அது ஜென்ம சுபாவத்தோடு அதாவது மனித சுபாவம் கீழானதாது எண்ணத்தோடு அவர்கள் ரட்சிக்கப்படாத நிலையிலே வேதத்தை தான் விளக்குகிறவர்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. क्योंकि मनुष्य को जन्म स्वभाव से दिया गया बात है वो. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद. அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் மனம் திரும்பிதாது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்புதான் वो उदाहरण पाया अगर बाद में यीशु मसीह को अपनाया, ஆத்மீகத்தை குறித்த ஒரு அறிவு அவங்களுக்கு உண்டாகும். आत्मिकता के बारे में उनको एक अक्ल होगा. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மில் வாசம் செய்கிறார். परमेश्वर के लोग हमें परमेश्वर का जो वास करते हैं, வேதத்தை நாம் வாசிக்கிறோம், हम बाइबल को पढ़ते हैं. வேதத்தின் வாசிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் பெருகுகிறது. जब शास्त्र को पढ़ते हैं तो विश्वास हमारा बढ़ता है. நமக்கு ஏதாவது வேதத்தின் சில சந்தேகங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் हमें बाइबल में कुछ बातों का सवाल रहेगा तो அது நம்முடைய ஏதாவது விசுவாசத்தை அது கெடுக்காது. वो हमारे विश्वास को नहीं बिगाड़ेगा. அதை நாம் கவனிக்கணும். ये ध्यान देने वाली बात है. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சிலதாவது குழப்பங்கள் சிலதாவது அறியாமை இருந்தாலும் शास्त्र को पढ़ते समय कुछ ऐसे सवाल நம்முடைய விசுவாசத்தை அது ஒருபோதும் அது கெடுக்காது, அது அழிக்காது. हमारे विश्वास को कभी वो कम नहीं करेगा. ஆனால் ரட்சிக்கப்படாததா ஜென்ம சுபாவம் உள்ளத வீழ்ச்சியடைந்த மனிதனாது வேதத்தை வாசிக்கும் பொழுது उदाहरण व्यक्ति अगर बाइबल को पढ़ेगा அது அவனை அது குற்றம் சாட்டும், वो उसे दोष लगाएगा. நீதாது படிக்கிறது நீதாது எண்ணுகிறது தவறு என்று சொல்லி ऐसे तू जो सोच रहा है वो गलत है. அவன் அதற்கு எதிர்த்து நின்றால் என்றால் उसका वो विरोध होगा तो அவனுடைய வழக்கம் எல்லாமே தப்பு. उसका जो बात सभी गलत होगा. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पिता पर धन्यवाद. அப்ப சுவிசேஷம் என்னதாவது அழைப்பு கொடுக்கிறது என்றால் सुसमाचार जो क्या न्योता देता है, ரட்சிக்கப்படாதது அவிசுவாசிகளது தேவனுடையதாது ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். जो उधार नहीं पाया है அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु मसीह को अपनाना அவர்கள் है. இயேசுவை தான் ஏற்றுக்கொண்ட பின்பு தான் அவர்களுக்கு ஏதாவது புதிய ஜென்மம் மறுபிறப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. यीशु मसीह को स्वीकार करने के बाद ही उनका नया जन्म அந்த होगा. விசுவாசத்தினாலே அவர்கள் வேதத்தை போதிக்கிறாது அவர்களுக்கு ஏதாவது தருணம் உண்டாகிறது. वो विश्वास से जो है वो बाइबल का प्रचार कर सकते हैं. ஜென்ம சுபாவத்தோடு ரட்சிக்கப்படாத உலகதாது எண்ணத்தோடு உலக சிந்தையோடு உலக தத்துவத்தோடு அவர் வேதத்தை அவர் விளக்கினால் ऐसा नहीं अपने खुद के ज्ञान से सांसारिक ज्ञान से बाइबल का एक्सप्लेनेशन देंगे तो அது தவறு, அது தவறு, அது தவறாகும். वो ऐसे बहुत ही गलत होगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद. தேவன் நம்மை மறுரூபமாக மாக்க விரும்புகிறார். परमेश्वर जो हमें रूपांतर करना चाहते हैं. பழையவர்கள் இல்லாமல் ஒளிந்து நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம். जो पुराने सभी जो है वो चुप जाके रोज हम नया होते நாம் हैं. ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். हर रोज जो है वो नया होना है. இந்த வசனத்தை இந்த செய்தி கேட்கிறவர்களுக்கு தான் நீங்க எண்ணுவீங்க, जो ये संदेश को सुनते आप सोच रहे हैं ஐயா அப்படி சொல்லுகிறாரா, நான் அது ஒன்றும் என்கிட்ட சேஞ்சே இல்லையே. ऐसे आइए तो कहते हैं मुझ में कुछ बदलावट नहीं है, ஏனென்றால் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. क्योंकि तुम्हें विश्वास नहीं நீங்க है, அவிசுவாசிகளாக இருக்கீங்க. अविश्वासी हो. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இது லபிக்கும். विश्वासी को ही விசுவாசிகளாக அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். विश्वासी करके स्वीकार करेंगे बड़ा बदलावट होगा. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதினால் தான் உங்களுக்கு சேஞ்சே இல்லை, நாம் ஆறுதலே இல்லைன்னு சொல்லுகிறதுடைய காரணம் என்னவென்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. उसे स्वीकार नहीं किया, इसका मतलब क्या? तुम्हें विश्वास नहीं. நீங்கள் தான் விசுவாசிக்க மாட்டீர்கள். तो विश्वास नहीं कर रहे. விசுவாசியுங்கள், विश्वास करो, நீங்கள் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். उसे जो है அப்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டாகும்.
உண்டாகும். ஹalleluya. हालेलुया. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा हमारे मन को बदलता है, நம்முடைய சிந்தையை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். हमारी सोच को बदलता है, நமக்கு தான் புதிய சிந்தையை தருகிறார். हमें नया सोच देता है, புதிய எண்ணங்களை தருகிறார். नए विचार को देता है, புதியவைகளை தேவன் போதிக்கிறார். नई बातों को देता है, பழையவைகளை அல்ல. जूने बातों को नहीं. சிலவங்க இருக்கிறாங்க, कुछ लोग हैं பழைய அந்த சோத்தையே மறுபடியும் மறுபடியும் தின்னுகிட்டே இருப்பாங்க. ऐसे पुरानी चीजों के बारे में ही रहेंगे. அவங்க பிரசங்கம் எல்லாமே ஏதாவது பழைய சோறு தான். ऐसे उनका जो प्रचार जो है, ஏன்னா அவங்க கிட்ட அது புதுசா ஒண்ணுமே இல்ல. उनके नया कुछ नहीं है, புதுசா இது ஒன்னு சொல்வதற்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. नया कहने के लिए कुछ ஏன்னா नहीं அவர்கள் है, கற்றுக்கொள்ளவில்லை, क्योंकि वो सीखे அவர்கள் नहीं, விசுவாசிக்கவில்லை, विश्वास नहीं किया. அவர்களாவது ஒரு புதியதாவது எண்ணம் புதிய மாற்றம் அவர்களுக்குள்ளாக உருவாகவில்லை. एक नया सोच नया बदलाव नहीं हुआ है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद. ஆண்டவர் நம்ம ஏதாவது உள்ளிலிருந்து ஏதாவது வெளி வரைக்கும் அதை தான் அவர் மாற்றுகிறார். परमेश्वर अंदर से लेके बाहर तक बदलते हैं. அப்போ இந்த மறுரூபத்தை குறித்து ஏதாவது இயேசுவின் மறுரூபத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது अभी रूपांतर के बारे में जब ध्यान कर रहा था, அவருடையதாவது வெளிப்புறம் அவருடைய முகம் மாத்திரம் தான் பிரகாசித்ததா என்ன? क्या बाहरी तौर से ही उनका चेहरा सिर्फ प्रकाशित हुआ था? அப்படின்னா அது அரை தான், அது அரை குறை தான். ऐसे नहीं तो वो अधूरा है. இல்லை, ऐसा नहीं. இயேசு முழுமையாக he was transformed. यीशु मसीह जो he was completely the transfigured. जो कंप्लीट ट्रांसफॉर्मेशन, அவருடைய அவருடைய உடல் அவருடைய நிலையே மாறிட்டு, उनकी जो है जो सब पूरी हालत தேவனுடைய बदल गई. பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் தேவன் நம்முடைய ஆன்மாவிலிருந்து நம்முடைய ஆவியிலிருந்து அதை மாற்றி வெளிப்புறம் வரைக்கும் அதை முற்றிலுமாக அவர் மாற்றி அமைக்கிறார். परमेश्वर जो हमें हमारे आत्मा से लेके पूरा हमें बदल देगा. நம்முடைய மனம் எப்படியோ அப்படி நாம் வாழுகிறோம். हमारा मन कैसे ऐसे जीते हैं? நம்முடைய மனம் ஏதாவது தீட்டு உள்ளதாக இருந்தால், अगर हमारा मन में दोष है, நம்முடைய மனம் அசுத்ததாக இருந்தால், मन में अशुद्ध है, நீங்கள் அசுத்த கிரியைகளை செய்வீர்கள், अशुद्ध क्रिया करोगे, பாவ கிரியைகள் உண்டாகும். पाप क्रिया होगा. உங்களுடைய மனம் ஏதாவது பரிசுத்தமாக இருந்தால், मन अगर नया होगा तो வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும், वचन जो है செயல்கள் பரிசுத்தமாக இருக்கும், क्रिया शुद्ध होगा, எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கும். सोच ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரியதாவது ஒரு மாறுதல், ஒரு மறுரூபம் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை இதை வெளிப்படுத்துகிறது. एक बड़ा बदलाव करके होगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद. பவுலதாவது நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறியதாவது ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு அதை போதிக்கிறார். பாருங்க, पौल हम कैसे जीना करें, छोटे बात. பிலிப்பியர் 4 அதிகாரம் 8வது வாக்கியத்திலே, फिलिपियों 4:8 को पढ़िए. பிலிப்பியர் 4:8. ஹalleluya. அவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். उसी विषय के बारे में सोचो. இப்போ சிந்தித்துக் கொண்டிருந்தாலே போதுமா? सोचते रहेंगे क्या उतना काफी है? எல்லாமே நல்லது, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, சரியா இருக்குது, சிந்திச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? सब कुछ ठीक है, सोचते रहेंगे तो அவர் மறுபடியும் அதை எழுதுகிறார் பாருங்க. दोबारा लिखते हैं 13வது வாக்கியம், 13 वचन को पढ़िए. ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे सामर्थ दे रहे मसीह से. அது என்னதாவது கிரியை செய்ய वो क्रिया करने के लिए உண்மை உள்ளவர்களாக தான் நாம் இருக்க வேண்டும். इसलिए हम जो सच्चाई से ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க जो வேண்டும். सीधा से रहना है, நாம் அதாவது நீதி உள்ளவர்களாக இருக்க हम வேண்டும், जो धर्मी रहना है, கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், और जो है ठीक से रहना है, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், प्रेम से रहना है, நற்கீர்த்தி உள்ளவர்களாக இருக்க अच्छी வேண்டும், क्रिया करने वाले रहना है, புண்ணியம் செய்ய வேண்டும், और पुण्य के काम करने वाले, புகழோடு இருக்க வேண்டும். और जो अच्छी बातों से रहना है. இதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். इसी बात को அப்பொழுது எல்லாவற்றையும் அதாவது இயேசுவின் வல்லமையினால் நாம் செய்ய முடியும் என்பதாம். ஹalleluya. यीशु मसीह के सामर्थ्य से होगा. எல்லாவற்றையும் அதாவது என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி தான் பவுல் சொல்கிறார். सब कार्यों को मुझे मैं कर सकता हूं, पौल कहता है. வெறும் சிந்தித்துக் கொண்டிருப்பது அது சாதாரண காரியம் தான். केवल सोचते रहेंगे तो एक நாம் साधारण எதை बात நாம் சிந்திக்கிறோமோ அதை நாம் செயல்படுத்த வேண்டும். है. जो हम सोचते हैं उसे हम क्रिया करना है. நம்முடைய சிந்தை எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. हमारा सोच कैसा है वैसे जिंदगी होगा. நீங்கள் நலமானதை சிந்தியுங்கள், आप भला बातों को सोचो, நீங்கள் நலமாக வாழ்வீர்கள். आप भरे से जिएंगे. நீங்கள் ஏதாவது தவறுதலாக ஏதாவது கெட்ட ரீதியாக சிந்தித்தீங்கன்னா, आप गलत बातों को सोचेंगे तो ஏதாவது மறுரூபம் அடையவில்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீங்கள் தீமையை தான் செய்வீங்க. आप रूपांतर नहीं होगे और सब बुराई करोगे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். पिता पर धन्यवाद. பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவர்கள் ஆவியிலே மறுரூபம் அடைந்தார். पवित्र लोग जो आदि काल में रूपांतर हुए. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் யாரும் இயேசு அடைந்த மறுரூபத்தை யாரும் அடையல. लेकिन उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक यीशु मसीह के तुलना में कोई इतना रूपांतर नहीं हुआ. மறுரூபம் என்ற அந்த வார்த்தை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. रूपांतर ये शब्द यीशु मसीह को लिए यूज किया गया. அதற்கு அதை தொடர்ந்து இல்லைஎன்றால் அதற்கு சார்பாக மற்றதாவது வேத எழுத்தாளர்கள் மறுரூபம்
மறுரூபம் என்ற வார்த்தை ஏதாவது வேறு எந்த ஏதாவது கட்டத்திலும் அவர் பயன்படுத்தவில்லை. उसके तुलना में ये जो ट्रांसफॉर्मेशन, ये जो शब्द के और वो कहीं पे उन्होंने वापरा नहीं. இங்கே ஏதாவது இந்த ஏதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே या रोमियो 12:2 में உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும், तुम्हारा मन जो है नया होना, மனம் ஏதாவது மறுரூபம் அடைய வேண்டும், मन जो है रूपांतर होना है. பவுல் எழுதுகிறார். ऐसे प्रेरित पौल அப்ப இயேசுவும் यीशु मसीह அவருடையதாவது உள்ளையும் புறம்பையும் கம்ப்ளீட்டாக அவர் மறுரூபமானார். वो अंदर से लेके बाहर तक जो है परिपूर्ण से बदल गया. இருக்கிற நாம் ஏதாவது மறுரூபம் ஆகும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். हमें परमेश्वर रूपांतर होने के लिए हमें न्योता दिया है. அது எங்கே ஏதாவது ஆரம்பிக்கும் என்றால் நம்முடைய மனதில் ஆரம்பிக்கும். वो कहां से शुरू होगा? हमारे मन से. நம்முடைய மனம் ஏதாவது புதிதாகட்டும், मन जो है नया होना, நம்முடைய ஆராதனை ஏதாவது புதிதாக இருக்கட்டும், हमारा आराधना वो नया होना, நம்முடைய ஆராதனை ஏதாவது அது சுத்தமானதாக இருக்கட்டும், हमारे आराधना है ऐसे होना है, நம்முடைய வாழ்க்கை ஏதாவது அது ஏதாவது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கட்டும், हमारी जिंदगी परमेश्वर का प्रिय होना, தேவனுடைய சித்தம் ஏதாவது அது ஏதாவது என்னது என்பதை நாம் ஏதாவது பகுத்தறிவு ஏதாவது நமக்கு ஏதாவது முடியும். परमेश्वर की इच्छा क्या है करके वो उसे जान सम कर सकते. அது என்னால் ஏதாவது நான் எல்லாவற்றையும் எனக்கு தெரியும், நான் செஞ்சுக்கலுவேன்னு சொல்லிட்டு அப்படி அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல. इसका मतलब ये नहीं कि मैं सब कुछ कर सकता हूँ, ऐसा नहीं है. அது தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து परमेश्वर के वचन को मानते தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு நாம் ஏதாவது அதை தீர்மானிக்கலாமே ஒழிய परमेश्वर के प्रमाण से होके நம்முடைய சுய புத்தியினாலோ हमारे खुद के बुद्धि से, சுய அறிவினாலோ खुद के अक्ल से நான் செய்கிறது சரி என்று சொல்லி தான் நாம் சொல்லக்கூடாது. ऐसे मैं जो कर रहा हूँ सही है करके नहीं बोल सकते. இந்த வேத அடிப்படையில் இது சரி இது சரி இல்லை என்பதை நாம் ஏதாவது உணரத்தக்கதாக அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. शास्त्र के अनुसार सही है गलत है करके उसे हम महसूस करें. நம்முடைய மனம் ஏதாவது புதிதாக அடைகிறது. हमारा मन जो है உள்ளான நிலையிலே ஆவியானவர் நம்மை ஏதாவது புதிதாக்குகிறார். हमारे अंदर के जो तौर से மறுரூபம் அடைய ஏதாவது அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम रूपांतर होने के लिए बुलाए गए. ஏதாவது மறுரூபமாகுங்கள், रूपांतर हो जाइए. இப்படி மறுரூபம் அடைந்தவர்களை தான் இயேசுதா சடுதியாக ஏதாவது எடுத்துக்கொள்வார். ऐसे रूपांतर होने वालों को यीशु मसीह जो तुरंत लेके जाएगा. அதாவது மரித்தவர்களும் இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறார்கள், जो मृत्यु हो गए यीशु मसीह के सामने, உயிரோடு இருக்கிறவர்களும் தேவனதா தம்மோடு எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி பவுல் சொல்கிறது போல, जो जीवित रहेंगे वो यीशु मसीह उनको लेके जाएगा. அந்த மோசேயும் அதாவது எலியாவும் நமக்கு முன்பாக ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். मूसा और एलिया हमारे लिए उदाहरण के तौर पे. மோசே அதாவது மரித்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். मूसा मृत्यु होके उठा लिए गए. எலியா அதாவது மரிக்காமலே அதாவது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். एलिया है मृत्यु की पाए बगैर ही चले गए. பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவின் வருகை அதாவது இந்த ஏதாவது யுகத்தில் இருந்தால், यीशु मसीह का आगमन इस संसार में हुआ, அந்த ஏதாவது எலியா தீர்க்கதரிசியை போல उस एलिया भविष्यवक्ता के நம்முடைய ஏதாவது மனம் புதிதாகி நாம் மறுரூபம் அடைந்து இயேசுவோடு எடுத்துக்கொள்ளத்தக்கதாக हमारा मन जो रूपांतर होके हम भी चले जाए. இயேசு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. यीशु मसीह हमें तैयार இயேசு மறுரூபம் அடைந்தார். यीशु मसीह रूपांतर हुए. தேவன் நம்மை ஏதாவது மறுரூபம் ஏதாவது அடைய நம்ம ஏதாவது அடைய அவர் விரும்புகிறார். परमेश्वर हम रूपांतर होना चाहते हैं. என்னுடைய மகிமை ஏதாவது அவர்களும் காணும்படியாக ஏதாவது இயேசு ஏதாவது ஜெபித்தது போல मेरी महिमा वे भी देखे करके यीशु मसीह அப்ப இயேசுவின் மகிமையோடு ஏதாவது தம்மை பின்பற்றுகிறவர்களும் இயேசுவின் மகிமையோடு இணைந்திருக்க அவர் விரும்புகிறார். इसलिए उसके पीछे चलते हैं यीशु मसीह की महिमा में हम भी. பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த மகிமைக்கு அந்த ஒப்பான மகிமை நாமும் அடைய முடியாது. पिता ने पुत्र को जो महिमा दिया उसके இயேசுவோடு நாம் இணைந்திருக்க முடியாது. यीशु के साथ रहने के लिए தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. परमेश्वर हमें कृपा करे. நீங்களும் ஏதாவது மறுரூபமாகுங்கள். आप भी रूपांतर होइए. ஆவியிலே மறுரூபமாகுங்கள். आत्मा में रूपांतर होइए. இயேசு வருகும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அதாவது மூன்றும் ஏதாவது மறுமடையும். यीशु मसीह के आगमन में हमारा आत्मा शरीर सब ஆயத்தப்படுங்கள். उसके तैयार हो जाइए. கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார். परमेश्वर रूपांतर करेंगे. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करें. हालेलुया.